வணக்கம். இன்னொரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் உங்களை நேரலையாக நாங்கள் சந்திக்கின்றோம். சமகால அரசியல் சமூக விடயங்களை அலசக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சி இருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான தலைப்புக்குள்ளே நாங்கள் நகர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதற்கு முதல் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் இந்த பிரெக்சிட் உடன்படிக்கை தொடர்பான வாக்கெடுப்பு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலே தெரேசா மே கொண்டு வந்திருக்கக்கூடிய அவருடைய வரைவு இன்றைய தினமும் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அது சார்ந்த செய்திகளை அறிந்து கொண்டிருப்பீர்கள். வருகின்ற நாட்களில் அது சார்ந்த நிகழ்ச்சிகளையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாளைய தினம் இந்த நோ டீல் தொடர்பாக இன்று டீல் தொடர்பான அந்த வாக்கெடுப்பு தோல்வியடைந்திருக்கிறது. அதே நாளைய தினம் நோ டீல் தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெற்றால் அது எப்படி நகர்ந்து கொள்ளப் போகின்றது என்பது சார்ந்தும் செய்திகள் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்ற விடயம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலையான ஒரு விடயம். குறிப்பாக தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி பிரதேசத்திலே என்பதை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் அல்லது இந்தியாவினுடைய வடக்கை கூட இது சென்றடைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது பாலியல் துஷ்பிரயோகங்கள் பல இடம்பெற்றுள்ளன. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அது தமிழகத்தினுடைய அரசியலும் சரி அல்லது இந்த இந்திய மக்களவைத் தேர்தலும் சரி எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தப் போகின்றது. அதே போல தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய கூட்டணிகள் அவர்கள் இந்த மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் சார்ந்து பேசிக்கொள்ளத்தான் நாங்கள் இன்றைய தினம் காத்திருக்கிறோம். எனவே அவர்கள் சார்ந்து பேசிக்கொள்வதற்காக இன்றைய தினம் அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் பொதுமக்களை நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இங்கே வந்திருக்கின்றார் திரு ஹரிஷ் கமுகக்குட்டி மாரிமுத்து. வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து மக்கள் நீதி மையத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வருகை தந்திருக்கின்றார் கண்ணன் சுவாமி. வணக்கம். வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருக்கக்கூடியவர்கள் 2 பேர். ஒருவர் கார்த்திக், பொதுமகனாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்து பேசிக்கொள்ள போறார். வணக்கம் கார்த்திக். அதே போல பெருமாள் ராஜா பொதுமகனாக இங்கே வந்திருக்கின்றார். வணக்கம். சரி, முதல்ல நாங்கள் உண்மையில் இது ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லோருமே கவலைப்படுகின்ற எல்லோருமே ஆதங்கப்படுகின்ற அல்லது எல்லோருமே ஆத்திரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இந்த பொள்ளாச்சியிலே பெண்கள் தொடர்பான அல்லது அவர்களுடைய பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான விஷயம் வந்திருக்கிறது. உண்மையிலும் தமிழ்நாடு இந்தியாவிலே கடந்த காலங்களில் இதுபோல பல பிரச்சனைகள் வந்திருந்தாலும் இது 273 என்கின்ற ஒரு பெரிய விடயம் அல்லது நிறைய காணொளிகள் இருக்கின்றது, நிறைய படங்கள் இருக்கின்றது என்கின்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இதற்கு பின்னால் அரசியல் இருக்கின்றது என்கின்ற நோக்கத்தோடு தான் இது பார்க்கப்படுகிறது. எனவே அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த கேள்விகள் வருகின்றது அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் இதை பூதாகரமாக்கி இருக்கின்றது அல்லது இந்த தேர்தலுக்கு ஏற்ற வகையில் இது அரசியலுக்கு ஏற்ற வகையில் இது பாவிக்கப்படுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகளும் சில இடங்களிலிருந்து வர பார்க்கின்றது. எனவே உண்மையிலே இந்த விடயம் ஒரு சமூக பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை. இதை திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலாக்க பார்க்கிறதா? இதை ரெண்டாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது சமூக பிரச்சனை தான். முதல்ல சமூக பிரச்சனைக்கான கோணத்தை பார்க்கலாம். பெண்களை ஒரு பாலியல் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, பெண்களை தங்கள் கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும், பெண்கள் கைமாற்றி விடப்படுகின்ற பொருள் அப்படிங்கிற மனப்பான்மை ஹிந்து அந்த வர்ணாசிரம தத்துவத்தின்படியே மக்களுக்கு அது மனதில் ஊடுருவி இருக்குது. அதனால தான் பெண்களை திருமணம்ங்கிறதே கன்னிகா தானம் அப்படின்னு கொடுக்கறது தான். பெண்கள் சொத்து கூட சேர்க்கக்கூடாது, கல்வி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் மேல் வர்ணாசிரம தர்மத்திலேயே பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, அதற்கும் கீழாக பஞ்சமர், அதற்கும் கீழாக தான் பெண்கள். இதுதான் பெண்களுக்கான அடுக்கு முறையாக சமுதாயத்தில் இருக்குது. இதில் பெண்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, இதில் பிராமண சமுதாயமோ இல்லை மற்ற சமுதாயமோன்னு கூட பார்க்காம அவர்களுக்கு எல்லா நிலையிலையுமே உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் பெண் சமூகம். அந்த பெண்களை பாலியல் தேவைக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க காமுகர்கள். அது அரசியல்வாதிகளின் பிள்ளைகள், செல்வந்தர்களின் பிள்ளைகள், அவர்கள் தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலேயே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு அவர்கள் தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கணும். அதெல்லாம் இருக்கிறதுனால தாங்களே தங்களுக்கு ஒரு துணை வைத்துக்கொண்டே தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் பெண்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தாங்களே கணவனை தேர்ந்தெடுப்பதிலும் தாங்களே தங்களை பாதுகாப்பதிலும் எல்லாத்திலும் வல்லமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் இருக்கணும். இந்த பிரச்சனையில் அரசியல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. ஏன்னா இதில் சம்பந்தப்பட்ட அந்த வன்கொடுமைக்காரர்கள் அனைவரும் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கும். திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், இன்னும் சிலனுடைய பேர்கள் இருக்கிறார். இந்த 4 பேரும் நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். எந்த வகையில் என்றால், ஒருவர் அம்மா பேரவை என்கின்ற அதிமுகவின் கிளை அமைப்பில் இருக்கிறவர். நினைக்கிறேன் நாகராஜ் என்று சொல்லக்கூடிய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை.
இன்னும் ஒருவர் வந்து அதிமுக துணை சபாநாயகரின் மகன் ஒருவர், முகுந்தன், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன். ஆக அவர்கள் வந்து 2012 இந்த கொடூரம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 2012ங்கிறது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்தே. அப்போ அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே இதெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதா இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இருக்கிற அமைச்சர்கள், அந்த துணை சபாநாயகர் தங்கள் அரசியல் மூலமாக அவர்களை பாதுகாக்க நினைப்பார்கள். தங்கள் மகனுக்கு வேண்டியவர்கள், தங்கள் கட்சி உறுப்பினர் அப்படி என்று பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அது பெரிய கொந்தளிப்பு தான் ஏற்படுத்தி இருக்கு. பெரும்பாலும் பல பிரச்சனைகள் வந்து இது பிறரோட பிரச்சனை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த பிரச்சனையை வந்து பொதுமக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையாக, ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் ஒரு ஆபத்து, தங்கள் வீட்டு குழந்தைக்கு ஆபத்து நேர்ந்து விடாமல் இருக்க சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு பொதுமக்களுக்கு இருக்குது. அந்த கோணத்தில் அரசியல் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அரசியல் இருக்குன்னு ஒத்துக்கொள்றீங்க. ஆனால் அந்த அரசியலை திமுக செய்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு இன்னும் பதில் வரையில். நான் அதுக்கு முதல்ல நான் கார்த்திகிட்ட ஒருக்கா போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கார்த்திக், ஹரிஷ் பேசிக்குள்ள 2 விஷயங்கள், அதில் ஒரு விடயத்தை அவர் தொட்டிருந்தால் அதோடு சேர்த்து நான் ஒரு கேள்வியை கொண்டாரன். குறிப்பாக அவர் சொல்லியிருந்தது செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் 2012 வரைக்குள் அவருடைய ஆட்சி காலத்திலே இது ஆரம்பிச்சிருக்கிறது கண்டம் காணாத மாதிரி இருந்தது. அதே காலகட்டத்திலே தான் அந்த நேரத்திலே திமுகவினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதியும் இருந்திருக்கிறார். எனவே இது நீண்ட ஒரு காலம், கிட்டத்தட்ட 7 வருடங்களாக தொடர்ந்து இது இடம்பெறுகின்றது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளினுடைய செயல்பாடுகள் இது போன்ற விஷயங்களில் தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்களா? கண்டிப்பாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் இந்த செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு மனிதனாக இருக்கிற அனைவருமே இதை கண்டிக்க வேண்டிய விஷயம். இதில் அரசியல் இருக்கா இல்லையான்றதுக்கு அப்பால் பட்டு இது ஒரு மிக மிக கொடூரமான விஷயம். எந்த அளவுக்கு கொடூரமான விஷயம் என்றால், அவர்கள் வன்கொடுமை மட்டும் செய்யவில்லை, தன்னுடைய உடல் பசிக்காக மட்டும் செய்யவில்லை. அவர்கள் அதை பதிவு செய்து அதை வைத்து அரசியல் தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை காட்டி லாபமும் சம்பாதிக்க முயற்சிக்கிறாங்கன்னு இது பார்க்குறோம். அப்போ இவர்கள் அதை ஒரு வியாபாரமாகவே செய்ய வந்து கூடிய மிருகங்களாக மாறிவிட்டார்கள். இவர்களுக்கு ஹரிஷ் சொன்ன மாதிரி அவர்களுக்கு தற்காப்பு கலையெல்லாம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த பெண்களை வந்து கடத்தி யாரும் போகவில்லை. அவர்களை வந்து வலை விரித்து சமூக ஊடகங்களை வழியாக ஆசை வார்த்தைகளை காட்டி, அதே மாதிரி படிப்பு விஷயத்தையும் சொன்னார். இந்த பெண்கள் அனைவருமே படித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு தளத்தில் வந்து கொண்டிருக்கிறவர்களை மயக்கி வேறொரு ஆசையை தூண்டி அவர்களை அழைத்து கொண்டு போய் தான் இதை செய்திருக்கிறாங்க. அப்போது இதில் அரசியல் கண்டிப்பாக இருக்கிறது. எந்த ஒரு காலையில் எழுந்து பல் துறக்கிறதுலேருந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. அப்போது இப்போ இதை பார்க்கும்பொழுது இதுக்கு பின்னால் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை வந்து நான் அதிமுக திமுக என்று பார்க்கவில்லை. இவர்களும் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அவர்களும் பட்டிருக்கலாம். 2 பேருமே அதை அரசியலாக்க தான் முனைவார்கள். இதில் முக்கியமாக கண்டிப்பாக ஆக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய இந்த காணொளிகள், இந்த கம்ப்ளைண்ட் அது வந்து பிப்ரவரி மாதமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியே அந்த பெண்ணினுடைய அண்ணன் வந்து கொடுத்திருக்கிறார். முதல் தகவல் அறிக்கை கொடுத்து 27ஆம் தேதியே இந்த அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள். 27ஆம் தேதியிலிருந்து இத்தனை நாள் இந்த காணொலிகள் எதுவும் வெளியே வரவில்லை. ஒரு காணொளி ஒரு ஊடகம் வழியாக வெளிவருகிறது. அதை பூதாகரமாக ஆக்கி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டுகிறார்கள். தூண்டி அதை வாக்குகளாக மாற்ற முடியுமா என்று அந்த முயற்சி கண்டிப்பாக தேர்தலுக்காகத்தான் இது இப்போ பெரிய விஷயமா பாவிக்கப்படுது அப்படின்ட்டு கொள்ளலாமா? அப்படித்தான் பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, வந்த விஷயத்தை அவர்கள் தேர்தல் வாக்குகளாக மாற்ற முயல்கிறார்கள் தான் சொல்கிறேன். அது யார்? அது முக்கியமாக இந்த ஊடகத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்களோ கண்டிப்பாக இது அதிமுகவின் மிகப்பெரிய ஒரு வாக்கெண்ணிக்கை, மிகப்பெரிய பலம் வந்து கொங்கு பகுதி. அது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து கொங்கு நாட்டை சேர்ந்தவர். அதே போல் மற்ற இதில் சம்பந்தப்பட்டதை சொல்லப்படுகிற மற்ற அமைச்சர்கள், அவர்களுடைய மகன்கள் எல்லாரும் பேரும் உண்மைதான், எல்லாமே நடந்திருக்கிறது தான். அவர்கள் எல்லாமே வந்து இதை ஒரு வாக்குக்கு அங்கே சென்றால் அவர்களை எவ்வளவுக்கு முடியுமோ அவர்களுடைய அந்த டேமேஜ் செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த இது பெருமாள் ராஜா உங்களிடம் வரலாம்னு நினைக்கிறேன். இப்போ
ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் தேர்தல் ஆணையகத்துக்கு போய் கூட அவர் சொல்லுறார் ஒரு விஷயம் ஒன்று. இவ்வளவு காலமும் இது பேசாமல் இருக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம், இப்போதான் அதை தேர்தல் ஆணையத்திட்ட போய் கூட முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்காக இது பயன்படுத்தப்படுகின்றது, அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கிறார். இவர் சார்ந்தவர்கள் தான் இந்த குற்றச்சாட்டுக்குள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். எனவே இது வெறுமனே இரண்டு கட்சிகளும் இந்த மெகா கூட்டணிகளை அமைத்திருக்கக்கூடிய கட்சிகள் இரண்டும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறது. அதில் உண்மையாக ஒரு சமூக அக்கறையோடு தான் இது போய் கொண்டிருக்கா? இல்லை, இது மிகவும் ஒவ்வொரு உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு தமிழனும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு இது. இதில் அரசியல் உள்நுழைவது என்பது மனிதநேயமற்ற செயல். 2 நாட்களுக்கு முன்னால் அந்த வீடியோவை நான் பார்த்ததிலிருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உறக்கம் இல்லை. நான் தொடர்ந்து முகநூலிலே கடுமையான வார்த்தைகளை சொல்லி எழுதியிருக்கிறேன். இதிலே அரசியல் விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க 2 விடயங்களை நான் பார்க்கிறேன். சாதிய வன்மம். அந்த இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள். அதை நான் தயவு செய்து அது எந்த சாதி என்று சொல்லி, இந்த பிரச்சனை என்ன என்று சொன்னால், அந்த சாதியம் சில சாதிய வாதிகளால் அந்த இளைஞர்கள் அப்படி உருவாக்கப்படுகிறார்கள். அது ஒன்று. முதலில் பெண்களை இவர்கள் ஒரு சாதியவாதியிடம் பெண்களை மதிக்கிற குணமே இருக்காது. இதுதான் அடிப்படை. ஒன்று, பொருளாதார வளர்ச்சி. நல்ல வசதியானவர்கள், எல்லாரும் பாருங்கள், நல்ல ஒரு வசதியான இளைஞர்கள். அதே சமயத்தில் சாதிய வன்மம் கொண்ட பகுதி அது. அவர்கள் அப்படியே தான் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த நிலையில் அவர்கள் ஒரு பெண்களை ஒரு சாதாரணமாக நினைப்பது, அவர்களை பயன்படுத்தி கொள்வது, அதற்கு தனக்கு பின்னால் சாதியம் இருக்கும் என்கிற நினைப்பு, இதுதான் இதனுடைய அடிப்படை கட்டமைப்பு. இதுதான் இது இதில் அரசியல் உள்நுழை. இது ஒவ்வொரு மனிதரும் துடிச்சு போகிறான். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும், ஏன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற தமிழன் பார்த்துட்டு துடிச்சு போகிறான். எப்படியெல்லாம் இருந்த ஒரு தமிழ் சமூகம், மாண்புமிக்க ஒரு சமூகம், தன் உடலிலே வெடிகுண்டை கட்டிக்கொண்டு வெடித்து சிதறிய இந்த தமிழ் சமூகம் இப்படி அந்த தங்கை கதறுகிறாள், விடுங்கள் என்னை, விடுங்கள் என்னை, விடுங்கள் என்னை என்று கதறுகிறாள். உலக தமிழர்கள் அத்தனை பேரும் நெஞ்சு வெடித்து சாகிறான். இந்த கொடுமையில் எப்படி ஒரு அரசியல் போக முடியும்? அரசியல் இங்கு இருக்கிறது என்று சொன்னால் இது தேர்தல் நேரம். ஒரு நக்கீரன் என்கிற ஒரு வீடியோ உலகம் முழுக்க இன்றைக்கு பரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா ஊடகமும் இது இரட்டடிப்பு செய்து விட்டன. பிப்ரவரியில் நடந்த ஒரு நிகழ்வு, 27ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த செய்தி பூதாகரமாக வெளியில் வரவில்லை. இந்த ஒரு வீடியோ வெளியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் 1 மாதம் இருக்கிறது தேர்தலுக்கு. அதுக்குள் தமிழனுடைய மனமும் மாறும், அது வேற விஷயம். ஆனால் இதில் முழுக்க இவர்கள் அறுவடை செய்கிறார்களா? மாதிரி அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்றீங்க 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இது நடந்திருக்கு, இப்போ இவ்வளவு நாள் எடுத்திருக்கு என்று சொல்லி சொன்னால், இவ்வளவு நாளும் எடுக்கப்பட்டதற்கு அரசியல் அழுத்தங்கள் அல்லது அரசியல் பின்னணிகள், அரசியல் தேவைகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அரசியல் அழுத்தங்கள் ஆளுங்கட்சியின் சார்பாக பிற பத்திரிகைகளுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நக்கீரன், உண்மையை சொல்ல போனால் அது ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு ஆதரவு பத்திரிகை தான். திமுகவினுடைய ஆதரவு பத்திரிகை என்று சொல்ல முடியாது. அவர்கள் பொதுவாகவே எல்லாவற்றையும் துணிச்சலோடு வெளிக்கொண்டு வருவர்கள் தான். ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் ஆதரவு. ஆனால் நமக்கு வேண்டியது அந்த வீடியோ மட்டும் வெளிவராமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு திரும்பவும் தொடர்ந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். இதை பொறுத்தவரையில் இதில் அரசியலை இவர்கள் செய்கிறார்கள் என்றால், அரசியல்வாதிகள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் இதன் மூலமாக ஏதாவது கிடைக்குமா என்று தான். ஆனால் ஒட்டுமொத்த தமிழினம் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தமிழர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. மக்களில் ஒரு பிரதிநிதியாக தான் இன்றைக்கு இதில் ராஜா பேசி கொண்டிருக்கிறார். மக்களில் இருந்து நடிகனாக இருந்து அதற்கு பிறகு லஞ்சம், ஊழல் போன்றவற்றுக்கு எதிராக தான் மிகப்பெரிய குரலை கொடுப்பேன் என்று சொல்லி வந்தவர் தான் கமல்ஹாசன். மக்கள் நீதி மையத்தினூடாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான திராவிட கட்சிகளுக்கு மாற்றீடாக வருவதற்காக முனைந்து அதற்குரிய வேலைகளை மக்களோடு கூட்டணி அமைத்து இந்த முறை தேர்தலை சந்திக்கப் போகின்றவர் தான் கமல்ஹாசன். திரையில் கமல் மிக கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை பேசியிருக்கிறது, வசனங்கள் பேசியிருக்கிறது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் பொள்ளாச்சிக்கு போயிருக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய கருத்து ஒரு மிக சாதாரண ஒரு கருத்தாக இருக்கு. அங்கே எந்த ஒரு உணர்வும் இருக்கிற மாதிரி தெரியும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்ரோஷம், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிற மாதிரி தெரியலை. கமல்ஹாசன் யாரையும் காப்பாற்ற முனைகிறாரா இந்த விஷயத்தில்? இல்லை, 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல இந்த இது ஒரு கேடுகட்ட நிகழ்வு, அதில் மாற்று கருத்து கிடையாது. இது சமுதாய சீரழிவா அப்படி பார்க்கணுமா, இல்லாட்டி அதிகார வர்க்கத்தின் வெறியாட்டமா?
அது பார்க்கணும். இது வந்து அதிகார வர்க்கத்தின் வெறியாட்டம். ஏன்னா அதிகாரத்தில் 2011 நடக்குது, அதை யாரும் கேட்கவில்லை. அதிகாரத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இவ்வளோ பெண்களை வந்து சீரழிச்சிருக்காங்க. இதை பற்றி மக்கள் நீதி மைய தலைவர் வந்து மார்ச் 5 அறிக்கை கொடுத்தார். வேறு யாரும் கொடுக்கவே இல்லை. இது ஊடகங்கள் வந்து அவர் கொடுத்த அறிக்கையை வந்து இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் மார்ச் 5 கொடுத்துட்டார். இது வந்து தீவிரமாக விசாரித்து இவங்களுக்கு தக்க தண்டனையை வழங்க வேண்டும் சொல்லிட்டு இன்றைக்கு அவர் வந்து டிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு மனுவை கொடுத்து இதை வந்து எப்படி சட்டப்பூர்வமாக என்ன தண்டனை உட்படுத்த முடியுமோ அதை வந்து தீர விசாரித்து எல்லாருக்கும் குற்றம் செய்தவர் மட்டுமல்ல, குற்றம் செய்தவர்களுக்கு துணை புரிந்தவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு இதை கோரிக்கையை மனுவாக வச்சுருக்கார். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் செயற்குழு உறுப்பினர்கள் பொள்ளாச்சியில் வந்து இன்றைக்கி பேரணி நடத்தி அவங்களும் அங்கே அதிகாரத்தில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரும் செய்யறதில்ல. இது மார்ச் இவங்க சொல்கிறாங்கல்ல, February 27 வெளியே வந்தது. ஆனால் அதை யாரும் எதுவும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி நக்கீரன் வெளியிட்ட காணொலியை பார்த்து தான் எல்லாரும் பொங்கினார்கள். மார்ச் 5 மக்கள் நீதி மைய தலைவர் கொடுத்துட்டாரு. அப்போ அதை யாரும் அது எந்த இடத்துலையும் அதுதான் ஊடகம், அதுதான் அதிகார வர்க்கம். நான் சொல்கிறது வந்து வெறும் அரசியல் கட்சிகளை மட்டும். சரி, இன்றைக்கு பொள்ளாச்சியில் போயிருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவருடைய உரையில் வந்து அது குறிப்பாக சொல்கிறார், போலீஸார் வந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்கின்ற கருத்தோடு அவர் முடித்துக் கொள்கிறார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், நாளைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய ஒருவர் அவ்வளவு பேசினா காணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அது போதுமானது தான்? அவர் இது வந்து எல்லாமே கொந்தளிச்சு போய் இருக்கிற இடத்துல போய் நம்ம எரிகிற தீயில வந்து நெய்யை ஊற்றுற மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் மக்கள் எதிர்பார்க்கறது. கருத்தை சொல்லிட்டார். கருத்தை சொல்கிறது வந்து நான் அடித்து பேசுறது இல்லாட்டி காரி துப்பி பேசுறதெல்லாம் வந்து கருத்தை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தான் தமிழ்நாடு எதிர்பார்க்குதா கார்த்திக்? இது மாதிரி எதிர்பார்க்கல. இப்போதைக்கு மக்களின் மனசாட்சியை ஒரு தத்ரூபமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் தமிழகம் எதிர்பார்த்து இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்குமே நம்ம பார்த்தபோதே உயிரே போகுது போய் சொன்னால் கூட ஒரு மந்திரியிடம் மனு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவார் தமிழகத்தில். ஆனால் இப்போது வரப்போகும் தலைவர்களாவது மாற்றாக இருப்பார்கள் தான் மக்கள் விரும்புகிறாங்க உண்மையாகவே. ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து ஆக்ரோஷமாக உள்ளே இறங்கி இருக்கிறாரான்னா அவருக்கு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் பலம் அதிகரித்தால் அப்படி மாறலாம். ஆனால் இப்பொழுதுக்கு இல்லை. இது ஒரு புறம் பொள்ளாச்சி தொடர்பாக பேசிக்கொண்டாங்க இருக்கிற நேரத்திலேயே ராஜா தோழர் முகிலன் இதுவரைக்கும் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. என்ன நடந்ததுன்னே தெரியல. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு பக்கம் ஒரு சமூக செயற்பாட்டாளர் எங்கே இருக்கிறார், என்ன நடந்ததுன்றது தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தால் 273க்கும் மேற்பட்ட பெண்கள் வருடக்கணக்காக வைத்து சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் விளையாடுது என்று சொல்லி அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாட்டாளர்களை சொல்கிறார்கள். மக்கள் அது எங்களுக்கு பாதுகாப்பில்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன இப்போ தோடர் முகிலன் தொடர்பாக என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதாவது எழும்பூர் ரயில் நிலையத்திலே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பது ஒரு மர்மமாகவே இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது ஸ்டெர்லைட் சம்பந்தமாக அவர் அந்த காணொலியை வெளியிட்ட காரணத்தால் தான் அவர்கள் மூலமாக அவர் கடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு அரசு நிச்சயமாக தொடர்பு இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடந்த 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் வந்து அந்த எழும்பூர் நிலையம் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி இருப்பதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. இதில் என்னன்னா, இது கட்சி சார்பற்ற முறையில் எல்லோருமே தொடர்ந்து தோழர் முகிலனுக்காக களம் காண வேண்டும். ஏன்னா இது தோழர் முகிலன் வந்து அந்த குறைந்தது ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து தன்னுடைய பொறியாளர் வேலையை விட்டு இந்த சமூக மக்களுக்காக அவர் ஸ்டெர்லைட் மட்டுமல்ல, கூடங்குளம் மட்டுமல்ல, எல்லா விதமான சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கும் தொடர்ந்து எந்த விதமான அரசியல் சமரசமும் இன்றி யாரோடும் விலை போய்விடாமல் தொடர்ந்து களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக ஒட்டுமொத்த உலக தமிழினமும் நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இப்போ அதற்காகத்தான் பெரியார் அம்பேத்கர் படிப்பு பட்டம் கூட வருகிற 18ஆம் தேதி ஒரு நிகழ்வை லண்டனில் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் முன்பாக நடத்துவதற்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எதற்காக என்று சொன்னால், அந்த முகிலன் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு விடியல்,
ஒரு புரட்சியாளன். அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. அதற்கு எதிராக நாம் போராட வேண்டும். இதற்கு மிக முக்கியமான விஷயம் செயல்படாத அரசு. இந்த அரசு ஒரு செயல்படாத அரசு. இப்போது இவர்களுக்கு தேவை இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி எவ்வளவு கொள்ளையடித்து போக வேண்டும். அதற்கு மத்திய அரசு துணையாக இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இந்த மண்ணிலிருந்து இறக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமான தேவை. ஏன்னா நல்ல ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. துப்பாக்கிச்சூட்டுக்கு அதிகாரம் உள்ள நபர் யார்? காவல்துறையை வைத்திருப்பவர் யார்? முதலமைச்சர். அவர் சொல்றாரு எனக்கு தெரியல. என்ன நடக்கிறது? இந்த விஷயத்துல திமுக ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கா? இப்ப தொடர் முகிலன் தொடர்பாக அழுத்தங்கள் கொடுத்திருக்கிறதா அல்லது அதை சார்ந்து ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்களா? முகிலன் சார்பாக போராட்டங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களான்னு கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க? இல்லை அவரை கண்டுபிடிப்பதற்கு தொடர்பான அழுத்தங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இதை செய்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு பொதுமகனாக அவர் இந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். ஒரு எதிர்க்கட்சியாக திமுகவுக்கும் பொறுப்பு இருக்கிறது தொடர் முகிலன் என்பதை கண்டுபிடிக்கிறது. எதிர்க்கட்சியாக நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? அதுக்கு திமுக வந்து இது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டங்களில் கலந்துருக்கிறாங்க. அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறாங்க. திரு TKS இளங்கோவன் அவங்க வந்து சமுதாய இயக்கங்கள்லாம் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில், சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்துருக்கிறாங்க. அது ஒரு தகவல். முகிலன் வந்து எதனால் காணடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஸ்டெர்லைட்டுக்காக தான். ஏன்னா ஸ்டெர்லைட் வந்து 15ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி தான். காரணங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்றால் திமுக போராட்டங்கள், கையெழுத்து வேட்டுகள் இதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? நீங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற வேளையில் உடனடியாக இந்தியாவுடைய மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும். தோடர் முகிலன் என்பவர் மக்களினுடைய பிரதிநிதியாக, மக்களுடைய ஒரு எழுச்சி நாயகனாக பார்க்கப்படக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், எல்லோருமா இருக்கலாம், எல்லோருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை அவரை கண்டுபிடிக்குவதற்கான இறுக்கமான நடவடிக்கையை நீண்ட காலமாக தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக எடுத்திருக்கிறதா என்கின்ற ஒரு ஆதங்கம் மக்கள்கிட்ட இருக்கலாம். அதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். அழைப்பில் வரக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களோடு வரலாம். மிக முக்கியமாக இதில் சொல்லக்கூடியது இதுதான். கையெழுத்து வேட்டைகள், போராட்டங்கள், மனித சங்கிலி போராட்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீண்ட காலத்திலே தமிழ்நாட்டினுடைய பல போராட்டங்கள் அதைத்தான் மக்கள் நீதி மையமும் செய்கிறதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். இடைவெளியை தொடர்ந்து செய்திகளுக்கு அப்பாலை சந்திப்போம். இன்றைய தினமும் காத்திருங்கள். செய்திகளுக்கு பால் தொடர்கின்றது. இடைவெளியை தொடர்ந்து மீளவும் சந்திக்கின்றோம். தமிழகத்தினுடைய தற்போதைய நிலவரம் தொடர்பிலே தமிழகத்தினுடைய கட்சிகளினுடைய உறுப்பினர்கள் அதே போல மக்களோடு சேர்ந்து உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளோடும் நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பொள்ளாச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல், பாலியல் துஷ்பிரயோகம் சார்ந்து அதனுடைய அரசியல் சார்ந்தெல்லாம் பேச ஆரம்பித்திருந்தோம். அதற்கு பிறகு நகர்ந்து இப்பொழுது மக்களவைத் தேர்தல் தொடர்பான பல விடயங்களை பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம். இந்த கூட்டணிகள், இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகள், அவர்கள் முன்னாட்களில் செய்திருக்கக்கூடிய விடயங்கள், இப்போது அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணிகள் என்று ஏராளமான விஷயங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கிறது. உங்களுக்கும் கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கலாம். வந்திருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் உங்களுடைய கேள்விகள், அந்த கருத்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். திரையிலே காட்டப்படுகின்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பிலே வரக்கூடியவரை இணைத்துக் கொள்வதற்கு முதல்ல ஹரிஷ், உங்கள்கிட்ட தான் விட்டுட்டு விளம்பர இடைவேளைக்கு போகிறோம். ஹரிஷ், இப்போ இந்த பொள்ளாச்சி பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் தோடர் முகிலன் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள் என்று கேட்டது. ஒரு தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலத்தில் உங்களுடைய கூட்டமைப்பு ஒரு மெகா கூட்டணி என்று தான் 2 கூட்டமைப்பும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் பிஜேபியாக இருக்கலாம், மறுபுறத்தில் காங்கிரஸாக இருக்கலாம், இவர்களோடு சேர்ந்து தான் இவர்கள் சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து நிறைய கட்சிகளை வைத்துக்கொண்டு இந்த கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு தேவைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஏனென்றதெல்லாம் பேசிக்கொள்ளும். இந்த உடைய கூட்டணிகளுடைய அடிப்படை, எந்த அடிப்படையில் இந்த கூட்டணிகள் அமைக்கிறார்கள்? கூட்டணியின் அடிப்படை வந்து வெற்றி தான். இவை எப்படி, வேறு எந்த கொள்கைகளுக்கு எதுவுமே இல்லை, வெற்றி தான். வெற்றி தான் கூட்டணிக்கான அடிப்படை. அந்த வெற்றிக்கான அடிப்படை என்னென்னா, என்னுடைய பார்வை எப்படின்னா, அரசியலை தேர்ந்தெடுக்கிற பார்வை எப்படின்னா, சில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி கருத்து, சமூக நீதிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. கல்வி, அதே மாதிரி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உயர்கல்வி, இதையெல்லாம் எந்த அரசியல் கட்சி பாதுகாக்குமோ, எந்த அரசியல் கட்சி வந்து வளர்க்குமோ, அந்த அரசியல் கட்சி அந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியல் கட்சி. அந்த வகையில் திராவிடர் கழகம் எந்த அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்குதோ அந்த அரசியல் கட்சியை, அந்த அரசியல் கூட்டணியை ஆதரிக்கிறது என்னுடைய அரசியல் பார்வை, உங்களுடைய என்னுடைய பார்வை. அந்த கட்சிகள் மாறினால் என்னுடைய பார்வையும் மாறும்.
இன்று நான் திமுகவை ஆதரிக்கிறேன், திமுக கூட்டணியை ஆதரிக்கிறேன். தமிழ்நாட்டு என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது அப்படின்னு கடந்த 7 ஆண்டுகளை எடுத்து பார்த்தா அதிமுக அரசு, மத்தியில் பாஜக அரசு ரெண்டையும் சேர்த்து எடுத்து பார்த்தா எண்ணிக்கைக்கு அளவே இல்லை. நீட் பிரச்சனை, அப்புறம் சமஸ்கிருத திணிப்பு, ஹிந்தி திணிப்பு, பிற்பாடு பொங்கலை விழாவாக கொண்டாடக்கூடாதுன்னு அறிவிப்பு, ஜல்லிக்கட்டு தடை செய்தல், அப்புறம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திணிப்பு, ஸ்டெர்லைட்டை மக்களை கொண்டிருக்கிறாங்க, 8 வழிச்சாலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதிலெல்லாம் திமுகவினுடைய பங்களிப்பு என்பது முழுக்க இல்லை. இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை என்று நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. எதிர்க்கட்சியாக என்னென்ன செய்யணுமோ அந்த காரியங்களை திமுக செஞ்சுருக்குது. நினைக்கிறேன் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கையெழுத்து இடுகின்ற வேளையிலேயே திமுக இருந்திருக்கிறது என்று சொல்லி. ஸ்டெர்லைட்டோட என்னது? ஸ்டெர்லைட் தொடர்பான பிரச்சனை ஆரம்ப காலகட்டங்களில் கையெழுத்துகள் இடம்பெறுகின்ற காலகட்டத்தில் எல்லாம் தவறான தகவல். ஆரம்பிக்கப்பட்டது ஜெயலலிதாவின் அரசாங்கம், ஜெயலலிதாவுடைய அரசு. அதுக்கு பிறகு திமுக அதை வளர்த்தெடுத்திருக்கிறது இல்லையா? அதற்கு பின்னால் ஆமாம் திமுக அதான் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்டா, 2 திமுகவும் இருக்கலாம், அதிமுக 2 திமுக கட்சிகளுமா இருக்கலாம். இவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கலாம், காவிரி பிரச்சனையாக இருக்கலாம், மற்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். இது எதுவுமே கடந்து வர இல்லை. கடந்த இவ்வளவு காலமாக ஆட்சி செய்திருப்பவர்கள் இவர்கள் தான். அப்போ இந்த குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட இருந்து வரைக்குள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை திமுகவுக்கும் தாராளமாக. அப்போ எந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக என்கிற ஒரு கூட்டமைப்புக்குள்ள மற்ற கட்சிகளையும் சேர்த்து கொண்டு வாரீங்க? நீங்கள் சமூக நீதி ஒன்று மதவாதத்திற்கு எதிரானது, ஜாதியவாதத்திற்கு எதிரானது, கல்வி, மாநில உரிமை, இந்த கொள்கைகள்லாம் இந்த கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வராங்க. அதே எதிர்பக்கத்தில் இருக்கிற கட்சிகளுடைய கொள்கைகளை பார்த்தா இதற்கு எதிராக இருக்கிறாங்க. மதவாதம், ஜாதியவாதத்துக்கு பாமக, அதே மாதிரி ஊழலுக்கு அதிமுக, இப்படி இருக்கிறாங்க. கொள்கைக்காகவா அல்லது வெற்றிக்காகவா இந்த கூட்டணி? உண்மையை சொல்லுங்க. கொள்கைக்காகவா அல்லது வெற்றிக்காகவா இந்த கூட்டணி? வெற்றிக்காக தான். மக்களுடைய நலனுக்காக தான் இந்த கூட்டணி. இப்படியான ஒரு கூட்டணி வெளிப்படையாக சொல்கிறார்கள், வெற்றிக்காகத்தான் கூட்டணி, எங்கள் கொள்கைக்காக இல்லை என்ற ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கப்படுகிறது. கார்த்திக், நீங்கள் சொல்லுங்கள், அப்படியான ஒரு கூட்டணியை மக்கள் எந்த அளவு தூரம் ஏற்றுக்கொள்ள போயினா? மக்கள் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா கொள்கை இவ்வளவு அவர் சொன்னது எல்லாமே வெற்றிக்காக தான் சொல்லிவிட்டு, ஆனால் அவர் சொன்னதெல்லாம் கொள்கை சார்ந்ததாக சொல்கிறார். அப்போது அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு தான் இதற்கு நமக்கு வெற்றி தேவை இப்பொழுது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்படி பண்ணுறதுக்காக எதற்காக தனித்தனி கட்சிகள்? பேரே வேண்டாமே. கொள்கைகள் சார்ந்து நானும் இருக்கிறேன், இவரும் இருக்கிறார், ஆனால் நாங்கள் இருவரும் நண்பர்கள், அது மாதிரி இருந்துட்டு போகலாம். தனித்தனியாக பேர் வேண்டாமே. அப்போ உங்களுடைய பெயருக்கு, உங்களுடைய கட்சிக்கு பின்பலமாக ஒரு கட்சி என்றாலே கொள்கை தான் இல்லையா? இல்லை என்றால் நம்ம எல்லாருமே ஒரே இதில் தான் இருப்போம் சாதாரணம். அப்பொழுது இவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாமே பார்த்தால் சமூக நீதியிலே காங்கிரஸ் இப்பொழுது அந்த 10% அதற்கு அவர்கள் ஆதரவு அளித்தார்களா இல்லையா? காங்கிரஸும் அதற்கு ஆதரவாக வாக்களித்து விட்டு அதற்கப்புறம் காங்கிரஸோடையே சேரும்போது சமூக நீதி அங்கே இல்லை. மாநில உரிமைகளை முன்னாடியாவது மாநில உரிமைகளை நம் அதிகமாக கோர வேண்டும், மீட்க வேண்டும் என்று இருந்தது. இப்பொழுது மாநில உரிமைகளை கொஞ்சமாவது கொடுங்கள் என்று கெஞ்சிற நிலைமையில் இருக்கும். அந்த இடத்துலையும் போய் நான் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் அதிகமாக வித்தியாசம் ஒன்றும் பார்க்கவில்லை. இவர்கள் மிதவாதமாக எங்களை எங்கள் மீது பகை கொண்டிருந்தால் அவர்கள் அதிகமாக கொண்டுள்ளார்கள், அவ்வளோதான் பார்க்க முடியுதே தவிர சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒருத்தர் அதிகமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழக நலன் சார்ந்து இந்த 2 கட்சிகளுமே இல்லை. அப்பொழுது கொள்கையில் யார் சரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ கொள்கையில் இருக்கிறார்கள் யார் சரியாக அவர்களுக்கு தான் மக்கள் ஓட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதே மக்கள் தான் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி கடந்த காலங்களில் மாறி மாறி வாக்குகளை போட்டுவது, மாறி தான் வாக்கு போடுறீங்க. அந்த கொள்கையை பார்க்குறீங்களா, இலவசங்களை பார்க்குறீங்களா, அல்லது வேறு ஏதேனும் அனுகூலங்களை பார்க்குறீங்களா? மக்களை வைத்திருக்கிற நிலைமை அந்த நிலைமையில வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 2 அரசாங்கங்களும் இவர்கள் தான் மாறி மாறி ஆண்டார்கள். இப்படியான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இது மாதிரியான மாற்றங்கள் என்றால் இவர்கள் மட்டுமல்ல, மக்களே ஒரு அடுத்த ஒரு மாற்றத்தை முன்னோக்கி தான் இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தையும் இவர்கள் வேறு மாறு வேடத்தில் கொண்டு வந்து விடுவார்களோ என்றும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதான் நீங்கள் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கட்சியா மக்கள் நீதி மையமோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ போன்ற கட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்களா? நான் தனிப்பட்ட முறையில் பார்க்குறேன். மக்களுக்கு எப்படி ஒரு தன்னுடைய பிரதிநிதி தான்
அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்றே வந்து தேர்தல் ஆணையமும் சரி இந்த கட்சிகளும் சரி அவர்களை இருட்டிலேயே வைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதனை எனக்கான பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுப்பேன் என்றால், இருக்கிற ஒரு 10 பேர் என்னிடம் வருகிறார்கள் என்றால் நான் அந்த 10 பேரில் இவர் வந்து இந்த கொள்கை சார்பாக இருக்கிறார், இவர் நம்மோடு நிற்பார், இவர் என்னுடைய போராட்டங்களில் நின்றார், என் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக இவரால் முடியவில்லை என்றாலும் என்னுடன் நான் போராடும்போது மக்களை போராட வைத்திருப்பதே ஒரு கேவலமான ஒரு நிலை. அந்த நிலையிலுமே வந்து எதிரே நின்று அவர்களை இந்த ஸ்டெர்லைட் மாதிரியான செயல்களாகட்டும் அரசாங்க அடக்குமுறைகளுக்கு வந்து இவர்கள் அவர்கள் கூடவே இருந்து இப்போ ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எல்லாம் சொன்னார். யார் கையெழுத்து போட்டது? திமுக ஆட்சியில் இருந்தபோது தான் கையெழுத்து போட்டார்கள். கேட்டால் நாங்கள் வந்து மீத்தேனை வந்து எவ்வளவு இருக்கிறது என்பதை தான் பார்க்க கையெழுத்து போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இப்போ சமூக ஊடகங்கள் மூலமாக திமுக அதிமுகவில் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அது வரலாறுகளாக இருந்து கொண்டிருக்கு. 2 பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு நிலையில தான் கமல்ஹாசன் போன்றவர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஒரு வருடம் கடந்திருக்கிறது மக்கள் நீதி மையம் அண்மையில் தான் கடந்திருக்கிறார்கள். இவ்வளவு காலம் அவர்களுடைய செயல்பாடு என்பது மக்களாக உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? யாருடைய செயல்பாடு? மக்கள் நீதி மையத்தினுடைய செயல்பாடு அவ்வளவாக இல்லை என்று தான் பார்க்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒரு வருடம் அதிக காலம்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எத்தனை வருடமாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருடம் நம்பிக்கை. இப்போ நீங்கள் 2 அரசியல் கட்சிகளோட இவ்வளோ காலம் பயணிச்சிட்டீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வந்துட்டது மக்களுக்கு. அப்போ புதுசாக ஒன்றை பார்க்கக்குள்ள நீங்கள் இப்போ இவர் ஒருத்தர் வாரார், கமல்ஹாசன்ங்கிற ஒருத்தர் வாரார், அவர் மக்களுக்காக இது ஒன்று செய்ய போகிறன்ற ரீதியில் வந்திருக்கிறார். அந்த செயல்பாடு போதுமாக இருக்கு இல்லை, பார்க்கவில்லை. ஏனென்றால் நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் இவர் கமல்ஹாசன் போய் சென்னை அருகே உள்ள எண்ணூர் அருகே உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்க குளஸ்தலை 6 பக்கம் போகிறார். நான் எல்லாம் வந்து வியந்து விட்டேன். இது வரைக்கும் எந்த கட்சியுமே போகவில்லை, நேரடியாக போயிருக்கிறாருன்னு பார்த்தா அங்கே வர புகைப்படங்கள் அடுத்து வர விஸ்வரூபம் 2 வருது. அவர் அதை திரைப்படத்துக்கு வந்து உபயோகித்திருக்கிறார். அப்பொழுது வந்து அந்த நம்பிக்கை உடனே எனக்கு போய்விட்டது இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது. அதே மாதிரி அவர் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. லயோலா காலேஜில் வந்து இந்த படங்களை வைத்திருக்கிறார்களே, இதை வந்து ஹெச் ராஜா போல ஆட்கள் வந்து இதை வைக்கக்கூடாது, லயோலா காலேஜை மூட வேண்டும் என்ற அளவுக்கு பேசும்பொழுது ஒரு ஊடகத்தை சார்ந்த நண்பர் வந்து அவரை கேட்கிறார், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவர் 2 நிமிடம் பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று அவருக்கு புரிந்தாலே அதிசயம்தான். இதுதான் இப்போ நிறைய பிரச்சனையாக இருக்குது. கமல்ஹாசன் செய்கிறதும் புரியல, பேசுகிறதும் புரியலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு வருஷத்தில் நீங்கள் என்ன அடைவு மட்டத்தை அடைஞ்சிருக்கிறீங்க மக்கள் நீதி மையம்? இவ்வளோ மக்கள்கிட்ட போகிறதுக்கு மக்களுடைய கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு என்னத்தை அடைஞ்சிருக்கிறீங்க? மக்கள்கிட்ட நல்லா நாங்கள் போய் சென்று அடைந்திருக்கு. நாங்கள் என்னென்ன கொள்கைகள் எடுத்து வைத்தோமோ எங்களுடைய செயல்பாடுகள் மக்கள்கிட்ட போய் சென்று அடைந்திருக்கு என்பதை நான் என்ன செயல்பாடுகள் சொல்லிட்டார். எல்லா மக்கள் போராட்டம், இப்போது இது தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்துக்கும் தலைவர் போயிருந்தார். கிராம சபை என்பது வந்து தெரியாமல் புதைந்து கிடந்த ஒன்றை வந்து எடுத்துக்கொண்டு வந்து அதை விளம்பரப்படுத்தி சொல்லுது. நாங்கள் முந்தைய அதை செய்து என்ன பண்ணாங்க நீங்கள் பாருங்கள், கிராம சபைன்னு சொன்னாங்களே. அப்போ கிராம சபை நீங்கள் முந்தைய பண்ண திமுக இன்றைக்கி எதுக்கு ஊராட்சி சபைன்னு சொல்லிட்டு மாறு வேஷம் போடுறீங்க? கிராம சபையை வந்து வருடத்துக்கு 4 முறை தான் நடத்த வேண்டும் என்று சொல்கிறது. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறப்ப கட்சி சின்னத்தோடு நீங்கள் நடத்துகிறீங்க. ஊராட்சி சபையை மேடை போட்டு மைக்கு வச்சு பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க கூட்டத்தை. நாங்கள் இது வரைக்கும் மக்கள் நீதி மையம் கூட்டங்கள் நடந்த எல்லா கூட்டத்தையும் பாருங்கள், எந்த கூட்டத்துலேயும் வந்து யாருக்கும் பணம் கொடுத்து கூப்பிட்டு வரல, குவார்ட்டர் கொடுத்து கூப்பிட்டு வரல, பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வரல. கூட்டங்கள் முடிந்தவுடன் கூட்டத்தில் இருந்த மக்கள் நீதி மைய தொண்டர்கள் கூட்டம் நடந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க. எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. இதுதான் மாற்றம். முந்தைய காலகட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். தங்களுக்கெல்லாம் மின்னஞ்சல் வருது, மக்கள் நீதி மையத்தில் சேர்ந்து கொள்வதற்காக மின்னஞ்சல் எல்லாம் தங்களுக்கு வருது என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. நகைச்சுவையாக கூட சொல்லப்பட்டது. அப்போ மக்கள் நீதி மையம் இப்படித்தான் தங்களுக்கான ஆதரவாளர்களை திரட்டி கொண்டிருக்கு. இல்லை, அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து மின்னஞ்சல் வந்ததுன்னு சொன்னது வந்து நகைப்புக்குரியதான ஒன்று தான். அது இல்லை, அது அவங்களுக்கு யாரும் ஒன்றும் அனுப்பவில்லைங்கிறதும் அதை நிரூபணம் பண்ணியாச்சு. அது அப்பயே இது நடந்து 1 வருஷம் கிட்ட ஆயிருக்குது. அது அப்பயே நிரூபணம் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து மாற்றங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் பண்ணுறோங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் எடை போட வேண்டும். அது பார்க்கும்போது நாங்கள் எங்களுடைய நாங்கள் பயணிக்கிற பாதை வந்து தெளிவான பாதை. மக்கள் நலன் ஒன்றே கொள்கை என்ற போகிற தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறீங்க. எத்தனை இடங்களில் நீங்கள் பெறலாம், எத்தனை இடங்களில் வெற்றி பெறலாம் என்று எதிர்பார்க்குறீங்க? 40 இடங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு வந்து இளைஞர்கள் சேர்த்து சொல்கிறீங்களா? ஆமாம்,
இளைஞர்கள் இடத்துல வந்து அபரிமிதமான ஆதரவு இருக்குது. ஏன்னா இவர் தொடர்ச்சியாக கல்லூரிகளுக்கு போகிறதுனாலையும் இவருடைய செயல்பாட்டின் தாக்கமும் இடம் நீங்கள் வெல்லுவீங்க? நிறைய இடம் வெல்லணும்னு தான் ஆசை. இல்லை இப்போ எப்படி அதை சொல்ல முடியும்? நான் வந்து சர்வே இல்லை எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு வெல்லுவீங்கன்றதையே அதுக்கு நான் தீர்மானிக்க முடியாது. இல்லை மக்களுக்கு அது நான் விகிதாசாரம் படியே வரேன். கடந்த தேர்தலில் வந்து அதிமுக 40% வாங்கினாங்க, திமுக 39% வாங்கினாங்க. அது இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா இல்லாததும் கலைஞர் கருணாநிதி இல்லாததும் அதில் பாதியாக போய்விட்டது. அவங்க பாதி கரைந்து தான் இன்றைக்கி அவங்க 20 தொகுதியில் நிற்கிறாங்க. அதிமுக 20 தொகுதியில் தான் நிற்க போகிறாங்க. அவங்க இன்னும் மேலும் கூட்டணி தமாக வருமானு சொல்லி முதல்வர் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. தமாகவும் வரும், நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அவங்களும் வந்துடுவாங்க. இவங்க வந்து எல்லாருக்கும் சேர்த்து வச்சுட்டு இவங்க வந்து பாதி தொகுதியிலாம் நிற்கிற அளவு தான் இவங்களுடைய பலம்னு அவங்களுக்கே நல்லா தெளிவாக புரிஞ்சு. இப்போ அதனால் நான் சொல்ல வரேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து 20 தொகுதிக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது. அதுக்கு ஏன் காரணம்னா 10 தொகுதியில் காங்கிரஸ்காரங்க நிற்கிறாங்க, 5 தொகுதியில் பிஜேபி பாஜக நிற்கிறாங்க, சாதி கட்சிகள்லாம் நிற்குது, அதெல்லாம் விசிகேலாம் நிற்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி தொகுதிகள்லாம் நாங்கள் வந்து சுலபமாக வெற்றி ஈட்டக்கூடிய நிலையில் தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து பெரும் பின்னடைவு. இது பொள்ளாச்சி நிகழ்வாக இருக்கட்டும், அதுக்கு அவங்களுடைய அரசாங்க நடவடிக்கையாக இருக்கட்டும், இந்த கடந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நல்ல பின்னடைவு. திமுக வந்து ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துலேயே இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 2006 96 இடங்கள் தான் மக்கள் நீதி மையத்துக்கு எந்த பொருட்டுமே இல்லை அப்படின்றீங்க. ஆமாம், அவங்க இல்லை. இவங்களுக்கு இப்போ எதுக்கு எல்லாரும் மக்கள் நீங்கள் புரியலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் 20 இடங்கள் இல்லாமன்றீங்க. நீங்கள் என்ன மாதிரி திமுக அவங்களுடைய கூட்டணியில் 40 வெல்வீர்கள், அதான் உங்களுடைய நம்பிக்கை? 40/40 போட்டிங்கன்னா இது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தலையும் இப்படி ஒரு கருத்து கணிப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் திமுகவுக்கு என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அது இந்த முறை எப்படி நம்புறீங்க? அப்போ 40 நான் எதை வச்சு சொல்கிறேங்கிற எப்படின்னா, ஏற்கனவே சொன்ன போராட்டங்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற கொந்தளிப்பு உணர்வு, மக்கள் வந்து எப்படி டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, கெயில் குழாய் பதிப்பு, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மக்கள் வந்து பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க, நேரடியாக பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியில் வேலை வாய்ப்பின்மை, அதெல்லாம். அது இல்லாத பட்சத்தில் மதவாதம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி அது வந்து இந்தியா பூரா பரப்பிக்கிட்டு இருக்கு. அதனால மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரியார் மண். அங்கே மதவாதத்துக்கு எப்பொழுதுமே இடம் கிடையாது. மதவாதம் தமிழ்நாட்டுக்குள் நுழையக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மத உணர்வு உண்டு, மத நம்பிக்கையும் உண்டு, கடவுள் நம்பிக்கையும் உண்டு. ஆனால் அதை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறதோ அல்லது அதனால் வெறுப்போ அல்லது சமூக பதற்றமோ என்றைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. அதில் வந்து தெளிவாக இருக்கிறவங்க, அந்த பக்குவப்பட்ட மனநிலை எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு உண்டு. இல்லை, இதெல்லாம் சரி, இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விஷயம். நிறைய பேர் அதை ஏற்றும் கொள்ளலாம், சிலர் மறுதளித்தும் கொள்ளலாம். ஆனால் கலைஞர் கருணாநிதி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கைக்கே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஒரு கட்சியாக தான் திமுக இருக்கின்றது. இப்போ அவரும் இல்லை, ஸ்டாலுக்கு அந்த அளவுக்கான ஒரு கிரீஸ் இருக்கா அல்லது மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டே இருக்கு. ஒரு விச பரீட்சை ஒன்றுக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கடந்த தேர்தலில் தோற்றதுக்கான காரணத்தில் உங்களுக்கும் தெரிந்திருக்கும், ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தி இருந்தது. அதே கூட்டணியை தான் திமுக இப்போ வைக்குது. அப்படி என்ன நம்புறீங்க? 40 வெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி மறந்துடுவாங்களா? எல்லாத்தையும் சொல்கிறேன். முன்னாடி கேட்ட கேள்வியை தொடர்ந்துடுறேன், ஈழத்தமிழர் பிரச்சனைக்கும் வரேன். முன்னாடி கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி வந்து மக்களுக்கு வந்து பல மதவாதம் அப்படிங்கிறதே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் மத்தியில் இருக்கிற அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தெல்லாம் பறிக்குது. கல்வியில் பல இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கல்வியில் இருக்கிற உரிமைகளை பறிக்குது. அதில் மத்திய அரசாங்கத்தின் மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, மதவாதத்திற்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அது மதவாதம். அடுத்தது மாநிலத்தில் ஆளுகின்ற அரசாங்கம், அது மேலே கடந்த 7 ஆண்டுகளாக எந்த நலத்திட்டங்கள் இல்லை, புது விதமான சட்டங்கள் இல்லை, மக்கள் நலத்திட்டங்கள் இல்லை. அதனால் இது மேலேயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, 3 ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது இல்லாமல் கொள்கை சார்ந்து இருக்கிற அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் ஒரே கட்டுக்குள்ளே வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் வந்திருக்கு. அந்த இவர்கள் எல்லாற்றுக்கும் ஒரு கொள்கை பார்வை இருக்குது. அதற்காக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்குது. இவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. 3 ஆன்டி இன்கம்பன்சி, அப்புறம் வந்து
இவர்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய இன்னொரு இது வந்து தமிழ்நாட்டில் எப்பொழுதும் திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணி வர்சஸ் அதிமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணி இரண்டாக இருக்கிறது. ஸோ இத்தனை இன்கம்பன்சி இங்கே ஒரு பலமான கொள்கை வாழ்ந்த எதிராளி பலவீனமாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க. அப்படி நீங்கள் கருதலாம், நான் அப்படி கருதலை. மக்களுடைய கேள்விகளோடும் கருத்துக்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு மற்றவர்களோடும் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றேன். வணக்கம், யார் அழைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் சதீஷ் அண்ட் மற்ற அதிதிகளுக்கும். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? அடியன் புதியவன். புதியவன், சொல்லுங்க ஐயா. என்னன்னு சொன்னால் இங்கே 4 விதமான கருத்து 4 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, உங்களுடைய கருத்து அல்லது கேள்வி? ஹலோ, உங்களுடைய கருத்து அல்லது கேள்வியை சொல்லுங்க. கேள்வி என்ன தான் இப்போ திமுக ஆரம்பத்தில் புண்ணியம் எல்லாத்தையும் தொட்டு அதனால் புண்ணியம் பற்றி எல்லாம் பேசினார். அதெல்லாம் இங்க தேவையில்லாத விஷயம். ஆனா அதை பற்றி பேசுவதா இருந்தால் இவர்களும் தெரியாதா சக்தி வடிவம் ஒன்று பொன் வடிவத்தை சக்தி. புதியவன், உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் புதியவனுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அடுத்ததாக அழைப்பில் இருக்கக்கூடிய உறவை எடுத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், டென்மார்க்லேருந்து ரோபின். டென்மார்க்லேருந்து யார் கதைக்கிறீங்க? டென்மார்க்லேருந்து ரோபின். ரோபின், சொல்லுங்க ரோபின். என்னென்று கேட்டால் இந்த ஒரு காலத்தில் 700 ஆண்டுகளுக்கு முன்னால் மதம் தான் அரசாங்கம் மக்களை வழி நடத்தும். அதுக்கு பிறகு அரசியல் இந்த மக்களை வழி நடத்துது. இந்த இந்தியா பொறுத்தவரை மகாபாரதத்துல அரசியலை போட்டு மதத்தோட இணைச்சிருக்கு. அரசியல்ண்டா முதல் எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கழிச்சு கொண்டிருக்காங்க. அரசியல்ண்டா முதல் என்னென்று புரியுது இல்லை. அரசாங்கத்தின் செயல்பாடுதான் அரசியல். அரசாங்கம் ஆளுமையோட அதிகாரத்தோட இருந்து மக்களை வழி நடத்துறதுதான் அரசியல். அந்த அரசாங்கம் வந்து மக்கள் ஆதரவோட வந்து அரசாங்கம் ஆட்சிப்படத்துல வந்து இருந்தோன்னு மக்களை குற்றம் செய், கொலை செய், களவெடு, கொள்ளையடு என்று வழி நடத்தார். எங்கேயோ ஒரு எம்எல்ஏட மகன் நீண்ட காலமாக இந்த தவறை செய்திருக்கிறார் என்றால் அந்த தவறுல பாதிக்கப்பட்டாக்களும் இந்த தவறை செய்தாக்களும் போலீஸ்காரருக்கு தகவல் கொடுக்கல தானே ரகசியமாக. அந்த தகவலை அம்பலப்படுத்தல, வெளிப்படுத்தல. நீண்ட காலம் இந்த தவறு நடந்துருக்கு. இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணையாளர் அந்த போலீசாரை வந்து சில விஷயங்களை சொல்றாரு. இதுக்குள்ள அரசியல் ஆட்சிப்படத்தில் இருக்கிற எம்எல்ஏ மகன் செய்தபடி அதை ஆட்சிப்படம் தாக்கப்படாத அளவுக்கு ஒரு விஷயம். அதுல என்னன்னா அந்த விசாரணை ஆரம்பித்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே அவர் அந்த அப்படி ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய கேள்வியும் அதிமுக இருந்து எம்எல்ஏ மகன் செய்தபடி அதை மறைக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்து இருக்கிற பிரச்சனைன்னா இந்த குற்றம் செய்தாக்கள் வந்து ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் கூட தெரியப்படுத்த தவறு நடக்குது. அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட போலீஸுக்கு தகவல் கொடுக்கல. இங்க இன்னொரு தவறு இருந்திருக்கு என்னன்னா போலீஸ்காரர் மக்களோட நெருங்கின தொடர்பு கொண்டு உளவு அறிய தவறிட்டான் தமிழ்நாட்டுல. இதனால இந்த தவறு நீண்ட காலமா அந்த ஏரியால போய் கொண்டிருக்கு. இது வந்து அரசாங்கத்தை புறம் சொல்லி கொண்டு இருந்தோம். அரசியல் சொல்லி தப்பு கணக்கு போட்டு தப்பா சொல்லி கொண்டிருக்க கூடாது. மிக நன்றி ஐயா. தொடர்ந்து அந்த விசாரணை இடம்பெற்று ஒரு அது சார்ந்த அறிக்கைகள் வருகின்ற வேளையில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசிக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறேன். நன்றி இணைந்து கொண்டதுக்காக. இப்போ கூட்டணிகள் தொடர்பில் ராஜா நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். கூட்டணி என்று வரைக்குள்ள இப்போ அதிமுக தொடர்பாக பேசுவதற்கு முதல் அதிமுகனுடைய கூட்டணி தொடர்பாக பேசுவதற்கு முதல் திமுக தொடர்பில் கொஞ்சம் பேசிக்கொண்டிருக்கிறோம். திமுக பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் இருக்கின்றது, விடுதலை சிறுத்தைகள், முக்கியமான கட்சிகளை சொல்கிறேன், நிறைய கட்சிகள் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈழத்தமிழர்களுடைய விவகாரம் என்பது கடந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலித்தது. ஒரு அரசியல் ஜாம்பவானாக இருந்த கலைஞர் கருணாநிதியினுடைய தலைமையில் இருக்கைக்கு திமுக வரலாறு காணாத ஒரு தோல்வியோடு சந்தித்திருந்தது. இப்ப அதே கூட்டணிகள், அதே ஈழத்தமிழர்களை கொண்டொழித்த கூட்டணி, அதே மக்கள் நிராகரித்திருக்கக்கூடிய கூட்டணியோடு திமுக சேருகிறது. கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய விடுதலை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் சேருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்களாக இருந்தால் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வைகோவினுடைய மதிமுகவும் சேருகிறது. அப்ப இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அல்லது மீளவும் தோற்கடிக்க போகிறார்களா இந்த கூட்டணியை? அதாவது இது வந்து மக்களவை தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் இப்போ மக்களுடைய மிக முக்கியமான நிகழ்வாக இருக்குது. யார் வரக்கூடாது? இப்போ முக்கியமாக தமிழ்நாட்டுடைய மண் முழுக்க முழுக்க இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபட்டது. இந்திய மாநிலங்கள் எப்படி நடக்கும், அது பிஜேபி வருமா என்பதை பற்றி நான் இப்போது பேச வரவில்லை. அவருடைய செயல்பாடுகள் வேறு. ஆனால் தமிழ்நாட்டுடைய மண்
மிக தெளிவானது, அறிவானது, அதிகம் இந்தியாவிலேயே சமூக நீதி கருத்துக்களை அதிகமாக சிந்திக்கக்கூடிய, இடஒதுக்கீடு குறித்தான தெளிவான சிந்தனை கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான். அதுவும் குறிப்பாக மிக தெளிவாக நுணுக்கமாக அரசுகள், அதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், அந்த கட்சிகள் செய்கிற இடஒதுக்கீட்டுக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான கருத்தியலை, செயல்பாடுகளை துல்லியமாக கணித்து அதை இந்தியாவிலே இருக்கிற அத்தனை மாநில தலைவர்களையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பணியை தொடர்ச்சியாக தமிழகத்திலே இருக்கிற சில தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றது யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த கூட்டணிகளை தீர்மானிக்கிறது என்று அது சார்ந்து நாங்கள் பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். செய்திகளுக்கு பால் ஒரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம். தொடர்ந்து நேர அதிகரிப்போடு அடுத்த மணத்தியாலத்திலும் உங்களுக்காக செய்திகளுக்கு பால் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக கொண்டு வர காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள், அழைப்பிலை வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளோடு தொடர்ந்து பயணிப்போம் செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியில். தமிழகத்தினுடைய தற்கால அரசியல் கூட்டணி தொடர்பில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமான கட்சிகளுடைய பிரதிநிதிகள், மக்கள் இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்கள், தங்களுடைய கேள்விகளை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இடைவெளிக்கு முதல்ல ராஜா உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். குறிப்பாக காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்பு நீங்கள் அதில் சொன்ன விஷயம் யார் வரக்கூடாது என்பதுதான் இதில் இந்த முறை மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் என்று சொல்லி, எந்த அடிப்படையில் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறீங்க? அதாவது பிஜேபிக்கென்று ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கிறது, அடிப்படை எண்ண ஓட்டம் இருக்கிறது. காங்கிரஸுக்கென்று ஒரு பெரிய தத்துவம் எல்லாம் அதுக்கு இடையில் அடிக்கடி மாறும். அங்கே நம்ம உள் நுழைந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள கூட முடியும், வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி ஒரு திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் அடிப்படையான ஒரு கொள்கைகள் இருக்கிறதோ, ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்களா இல்லை என்பது அது வேறு விஷயம். அவர்கள் அதில் எவ்வளவு பிஜேபி போல கடினமாக இருக்கிறார்களா என்பதையும் நாம் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் பிஜேபிக்கு ஒரு அடிப்படையான கொள்கை இருக்கிறது. ஏன்னா பிஜேபியை கட்டுப்படுத்துவது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு, அதுதான் தலைமை. அந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதை முழுவதுமாக செயல்படுத்துவதுதான் பிஜேபியினுடைய கடமை. இந்த கருத்திகளுக்கு நேரெதிரான கருத்துகள் தான் தமிழகத்து கருத்துகள், ஜஸ்ட் ஆப்போசிட். பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்திகளுக்கு நேரெதிரான மண் தமிழ்நாட்டு மண். அப்போ அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எப்படி வேணாலும் சிதைத்து கொண்டு வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும். அவர்கள் உள்ளேயே நெருங்க முடியாது. ஏனென்றால் அது முழுக்க பெரியார் என்கிற ஒரு வேலியால் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் யாரையும் உள் நுழைந்து விட்டால் அதை ஷாக் அடிச்சு அவங்க செத்து போயிடுவாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய கோட்டை, அதை காப்பதற்காக கருப்பு சட்டை போட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்படை இருக்கிறது. ஆனால் இந்த பிஜேபி ஏன் வந்து திருப்ப வந்தால் என்ன, எப்படி ஒரு கேள்வி நீங்கள் வைக்கலாம். இப்போது வந்த பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சனாதன கொள்கைகளை, தன்னுடைய சித்தாந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டு வந்ததனுடைய அடிப்படை அதுதான் காரணம். அதற்கு பிறகு இந்த 10% இடஒதுக்கீடிலே உள்நுழைத்ததும் அதுதான் காரணம். இடஒதுக்கீடு கான்செப்ட் என்பது மேல் ஒருவன் கீழ் ஒருவன், அவனுக்கு கீழ் ஒருவன், அந்த அடிப்படை இருந்தால்தான் எவனுக்காவது ஒருத்தன் கீழே இருக்கணும். கீழே இருக்கிறவனுக்குத்தான் அந்த இடஒதுக்கீடு, மேலே இருக்கிறவனுக்கு அந்த இடஒதுக்கீடு கான்செப்டே அதுதான். இவர்கள் அதையே அடித்து நொறுக்கிறார்கள். இது வந்து கேட்கலாம், இது வந்து ஒரு 10% தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஓட்டையை போட்டுறாங்க. அந்த ஓட்டை மூலமாக அந்த ஓட்டை பெருசாக மாறும். இதுக்கு பிறகு ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் இருந்தால்தான், சமஸ்கிருதம் தெரிந்தால்தான் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்தது. அதை உடைத்தது நீதி கட்சி. இப்படி பல்வேறு உடைப்புகளை செய்துதான் இன்றைக்கு 29 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிலே முழுக்க பரப்பி இருக்கிறோம். முழுக்க படித்தவர்களாக, பண்பாளர்களாக, மிகப்பெரிய அறிவாளியாக, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாக தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம்.
இதை எல்லாத்தையும் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நொறுக்குவான். ஏன்னா ஆர்எஸ்எஸ் செய்கிற சித்தாந்தங்களை முழுமையாக அதை ஒவ்வொன்றாக செயல்படுத்துவதுதான் பிஜேபியுடைய நோக்கம். இப்போ நீங்கள் சொல்றது வைத்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் கார்த்திக், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்றுக்கு வரலாம். இப்போ யார் வரக்கூடாது என்கின்ற ஒரு எதிர்ப்பலை, மோடி மீதான ஒரு எதிர்ப்பலை, பிஜேபி மீதான ஒரு எதிர்ப்பலை தான் காங்கிரஸ் பக்கமும் அந்த கூட்டணி பக்கமும் வாக்குகளை கொண்டு போகும் என்ற ஒரு கருத்தோடு ராஜா முன்வைக்கிறார். ஸ்ரீலங்காவிலையும் ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்து மேலே முன்வைத்திருந்தார். குறிப்பாக மறப்போம் மன்னிப்போம் என்கிற ஒரு விஷயம். இது ஜெனீவா வரைக்கும் எதிரொலித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டு மக்களும் மறந்து மன்னிக்க தயாராக இருக்கிறார்களா நிறைய விஷயங்கள்? கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் அண்ணன் வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். ஆனால் அந்த பாஜகவை தமிழ்நாடுன்ற அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தது யார்? திமுக. மறுபடியும் அதே தான், கொள்கையே இல்லை, வெற்றி தான் முக்கியம். அதற்கு ஆர்எஸ்எஸ்ஸின் செல்லப்பிள்ளையான பாஜகவை தமிழகத்துள்ளே ஊடுருவி ராஜா போன்றவர்களை சட்டசபைக்கு அனுப்பியது யார்? திமுக. இவர்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. இந்த நேரத்தில் இவர்களுக்கு வசதியாக இருப்பது அதே 10% இடஒதுக்கீடு. நான் ஒத்துக்கொள்கிறேன், அது ஒரு ஓட்டை பெரிதாகும். அந்த ஓட்டை போட்டது யார்? அதை விரிவாக்கப் போவது யார்? 2 பேருமே தானே. அப்போது நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, அந்த இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு எதிராக தமிழகம் ஒரு கோட்டை என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அப்பொழுது அங்கே வரும்பொழுது இங்கே எதிர்த்து நிற்க வேண்டியது தமிழகம் சார்பாக, தமிழக நலன் சார்பாக யார் நிற்கிறார்களோ அவர்களை விலை பேசி போய் இந்த நாள் வரை வந்து இது. ஆனால் அதிமுக திமுக 2 பேரையுமே சொல்கிறேன், அந்த கூட்டணி 2ஐயுமே சொல்கிறேன். இதிலே முந்தின வாரம் வரைக்கும் எதிர்த்து பேசிய பாமக போய் அதிமுக கூட இணைவதும், இது அங்கிருந்து பாரிவேந்தர் என்பவர் வந்து அவருக்கு வந்து என்ன பிரச்சனை, அவர் பாஜகவின் சொல்லிவிடலாம். அவர் ஒரு கட்சியை நடத்துகிறார். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணமே திமுகவின் அந்த லேண்ட் கிராபிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்களிடமிருந்து பிடுங்குற விஷயங்கள், இவர்கிட்ட இருந்து அவருடைய சொத்துக்களுக்கு மேலே இவர்களுக்கு இருந்த கண் தான். அவர் போய் திமுகவில் சேர்க்கிறார். அந்த நாளே விடுதலை சிறுத்தைகள் பல தியாகங்களை செய்து பல கெட்ட பெயர்களை சுமந்து கொண்டு திமுகவோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீட்டு கொடுக்காத பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு ஜாதி தலைவரை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு சீட்டு நேரடியாக கொடுக்கிறார்கள். அதற்கப்புறமாக இந்த பக்கம் பார்த்தால் 2013 ஜல்லிக்கட்டு புரட்சி 2017 தான். ஆனால் அது ஒரு கலாச்சார புரட்சி, மக்கள் ஒரு சேர்ந்து செய்த புரட்சி. ஆனால் 2013 மாணவர் புரட்சி மிகப்பெரிய எழுச்சியான புரட்சி அது நடந்தது. மாணவர்கள் லயோலா கல்லூரியிலே உண்ணாவிரதம் இருந்து திமுக காங்கிரஸுக்கான ஒரு கூட்டணியவே உடைத்து ஸ்டாலின் அவர் வாயாலவே சொன்னார், இது ஒரு கூடா நட்பு கேடாய் போய் விளையும் என்று அவர் சொன்னார். அது மக்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இப்போ நான் எப்படி இதை பார்க்கிறேன் என்றால், நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்ல விரும்பவில்லை, 2 கூட்டணிக்குமே சரிதான். இவர்கள் 2 பேருமே வந்து சந்தர்ப்பவாத மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு கூட்டணி. இந்த பக்கம் பார்க்கும் பொழுது கூட்டணி அமைப்பது வெற்றிக்காக அமைப்பது போய் இப்பொழுதெல்லாம் வந்து பாஜக மிரட்டியோ இல்லை இவர்கள் 2 பேருமே ஊழல் செய்தவர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஊழலை வைத்து இவர்கள் மிரட்டுகிறார். எப்படி இந்த பொள்ளாச்சியில் ஒரு 2 பேருமே நீங்கள் வந்து சொல்றீங்க ஊழல் செய்தவர்கள் தான் சொல்லி, அப்படின்னா மாற்றீடு இருக்காங்க, மாற்று வரணும், ஒரு சித்தாந்தம் இருக்கா இதுவரைக்கும் வந்து இல்லை உருவாகும். அதுதான் சித்தாந்தத்தோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இப்பொழுது வந்து இத்தனை நாள் திராவிட கட்சிகள் இந்துத்துவ எதிர்ப்பாக தமிழ்நாட்டில் இருந்தது, அதற்கான தேவைகள் இருந்தது. நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் அந்த சமூக நீதி வழியாக தான் எனக்கும் வந்து படிப்பவும் அதெல்லாம் வந்தது. அதற்கப்புறம் வேலை வந்தது. பல முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்தார்கள். நிறைய விஷயம் இருக்கிறது. ஆனால் ஒரு தத்துவம் என்றுமே நிலைத்து இருக்காது. இப்போ கம்யூனிசம் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், அதற்கான தேவை அந்த மக்கள் சூழ்நிலையில் இருந்தால்தான் அது வெற்றி பெறும். நீங்கள் வந்து அதை வந்து திணிக்கக்கூடாது. இவர் தான் செய்தார், நாங்கள் தோற்று போகிறோம் என்பதற்காக இவர்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி இப்பொழுது வலுவாக எதிர்க்க வேண்டியது தமிழர் நலன் சார்ந்து தமிழ் தேசியம் சார்பாக இணைந்து இவர்கள் வந்து எதிர்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இல்லை, தமிழ் தேசியம் இன்னும் அங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிகளை பார்த்தால் சில கூட்டணிகள் தமிழ் தேசியத்தில், சில கட்சிகள் தமிழ் தேசியத்தில் மிக இறுகிய கொள்கையோடு இருந்தவர்கள். ஆனால் இப்போ இந்த கூட்டணிக்காக விட்டுக் கொடுப்புகள் செய்கிற மாதிரி எல்லாம் இவர்கள் அதுதான் சொன்ன கொள்கையை தான் விட்டு விட்டார்களே. கொள்கையை விட்டு பிறகு சொல்றீங்களே தமிழ் தேசியத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த அடுத்ததாக உருவாகி வரும் காலத்தில் இதுவரைக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது, பலமாக உருவாகி உருவாகிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க?
இது மற்ற கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறார், வேல்முருகன் இருக்கிறார், சீமான் நடத்துகிற நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. மக்களின் ஆதரவு வந்து அவர்களுக்கு வறுமையாயின் அதுதான் வந்து பலப்பட்ட ஒரு இதுவாக போய் சேரும் சித்தாந்தமாக. இப்பொழுது நீங்கள் பார்க்கும்பொழுது இது திராவிட சித்தாந்தங்களை கொண்டு போவர்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இது ஒரு அவர்களின் குடும்ப நலனுக்காக செயல்படுவது போல் இருக்குது. பாமக என்ன சொல்கிறது, என்னுடைய மனைவிக்கு ஒரு எம்பி தொகுதி கேட்கிறார்கள், அதற்கப்புறமா அன்புமணி ராமதாஸ் அதை தான் கேட்கிறார். இந்த பக்கம் வந்திருக்கிறனால் துரைமுருகன் அவருடைய மகனை வந்து நேர்காணல் செய்கிறார், அன்பில் பொய்யாமணி இருக்கிறார், அதற்கப்புறமாக கனிமொழி அவர்களையே அவர்கள் நேர்காணல் செய்கிறார்கள். எல்லாமே ஒரு அவர்களுடைய இல்லை, அவர்களுடைய குடும்பம் தானே. குடும்பம் என்றாலும் ஜனநாயகம் ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்குன்றதை காட்டுறாங்க. அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? எத்தனை தொண்டர்களுடைய மகன்களை வந்து இவர்கள் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இது சித்தாந்தம் அல்ல. இது இந்த கேள்வி ஒரு நியாயமாக பட இல்லையா? குடும்ப அரசியல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி, ஈழத்தமிழர்களை கொன்றொழித்த திமுக காங்கிரஸ் தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமான்னு கேட்ட கேள்விக்கு தொடர்ச்சியான ஒரு பதில். தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான ஒரு தேர்தல். அது அந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களால் ஓரளவுக்குத்தான் மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் தர முடியும். இந்தியாங்கிறது 120 கோடி மக்கள் உள்ள ஒரு நாடு. அது வந்து ஒரு சப்கான்டினென்ட்னே சொல்லலாம். அதில் தமிழ்நாடு வந்து 8 கோடி மக்கள். 8 கோடி வந்து 120 கோடியில் 8 விழுக்காடு தான். இந்தியாவின் அண்டை நாடுகள்னு பார்த்தா பாகிஸ்தான், சீனா, நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கே நான் நீங்கள் சொல்கிற வழியிலேயே நான் பாருங்கள். 2009 இந்த காங்கிரஸ் திமுக பிரச்சனை இப்போ நாங்கள் பேசுகிறதுக்கு அடித்தளமாக இருந்த ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கைக்குள்ள மத்தியில் திமுக மிகப்பெரிய பலத்தோடு இருந்தது. அந்த நேரத்தில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் கூட இருந்திருந்தார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 8 விழுக்காடு தான் இருக்கிறது, தமிழ்நாடு பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த முடியாதுன்னு. அப்போ அந்த நேரத்துலையும் திமுக செல்வாக்கு செலுத்த முடியாதுதான். ஆனால் கனிமொழிக்கு வந்து பதவி வேண்டும் என்பதற்காக அவன் சக்கர நாற்காலியிலேயே அப்பொழுதே போனாருங்க. அதை நான் மறுக்கிறேன். அதை எதனாலங்கிற காரணத்தை நான் சொல்கிறேன். நான் அது அப்படி திமுக எம்பி ஒருத்தவருக்கு அமைச்சரவை கேட்டது சரியா தவறாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வுரிமைக்காக. அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் சூழல் பாதுகாப்புகள் இதை தான். ஈழத்தமிழர்கள் விவகாரம் அல்லது தமிழ் தேசியம் என்கின்ற விஷயம் எதுக்காக அவ்வளவு தூரம் செல்வாக்கு செலுத்துது தமிழ்நாட்டில்? அவ்வளவு செல்வாக்கு செலுத்துது நான் கருதலை. அப்பயும் போன முறை தோத்தீங்க திமுக தோற்றதற்கு அதுதான் காரணம். அது ஒரு காரணமாக இருக்கலாம், அது மட்டுமே காரணம்னு நான் நினைக்கிறேன். மக்கள் பிரச்சனைகள் தான் காரணம். என்ன பிரச்சனை? இன்கும்பன்சின்னு சொல்கிறாங்களா, ஆன்டி இன்கும்பன்சி ஒரு காரணம், எதிர்கட்சியின் கூட்டணி ஒரு காரணம், அது ஒரு காரணம். ஈழத்தமிழ் பிரச்சனைகள் மட்டுமே ஒரே காரணம்னு நான் அது ஒரு ஃபேக்டர் இருக்குது, அது மட்டுமே காரணம்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்றீங்க என்று சொன்னால் கூட்டணி இல்லை, அதிமுக தனியாக நின்று அத்தனை எதிர்கட்சியும் தோற்கடித்து 2014 தான் தனியாக நின்று அவங்க சொல்ற 2011 கூட்டணியோட தான் இருந்தாங்க. அவங்க சொல்ற சட்டமன்ற தேர்தல். இப்போ இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ மக்கள் நீதி மைய பக்கம் வருகிறது. இந்த கேள்வி முடிக்கல சொல்லுங்க. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது தங்களுள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தான். இந்த இடத்தில் அவங்களால மத்திய அரசாங்கத்தின் மேலேயே அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை மாற்றுறதே கடினமான விஷயம். இதில் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வெளியுறவு கொள்கைகளை மாற்ற முடியுமான வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து தான் தேர்ந்தெடுக்க முடியும். இல்லை, அதை நான் வந்து மறக்கிறேன். ஏன்னா இவர் சொன்ன அதே 40 எம்பி தான் தமிழகத்துலேருந்து போனாங்க. திமுக சார்பாக போன எம்பிக்கள் 2004 காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது, திமுக தான் பிரதான கூட்டணி கட்சியாக இருந்தது. வலுவான அமைச்சரவைகளை கேட்டு பெற்றார் கலைஞர். நிச்சயமாக அதெல்லாம் வந்து யாருக்கு உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த கேள்வி அதுக்கப்புறம் தான் அந்த அலைக்கற்றை ஊழல், அவர் தயாநிதி மாறன் அவர் வீட்டுக்குள்ளேயே 300 டெலிஃபோன் வச்சு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் நடத்தினார். எல்லா ஊழல்களும் அவங்க பண்ணாங்க. இது எதுவுமே இவங்க நான் நினைக்கிறேன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் கூட உங்களுடைய அந்த கருத்தில் சில வேலை முரண்பட்ட கருத்து இருக்கலாம். ஏனென்றால் கருத்து எல்லாருக்குமே இருக்கிறது என்று சொன்னாங்க. அதாவது யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கள நிலவரம், இதுதான் யதார்த்தம். 2 வாய்ப்பு தான் இருக்கு. வாய்ப்புகள் 100 வாய்ப்புகள் இருந்தால் நம்ம இது 2 வாய்ப்பு, காங்கிரஸ் பிஜேபி, இது 2க்குள்ள தான் நம்ம எடுத்தாகணும். ஏனென்றால்
இல்லை என்றாரே கருத்து திணிப்பு இது இல்ல நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதை நான் பேசிடுறேன். அதாவது வாய்ப்புக்கு இப்போ இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி உள்ள யதார்த்தத்தை நான் பேசுறேன். நம்ம எதை வேணாலும் பேசலாம், தமிழ் தேசியம் பேசலாம். தமிழ் தேசியம் என்பதே ஒரு தேசிய தலைவர் செய்ததுதான் தமிழ் தேசியம். தோழர் தமிழரசன் செய்ததுதான் தமிழ் தேசியம். சும்மா உட்காந்து மைக்க பிடிச்சி பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. எது தமிழ் தேசியம்? அதனுடைய கருத்துகளுக்கு வாங்க, அதை நம்ம பேசலாம். தமிழ் தேசியம் என்பது தனிப்பட்ட குடியரசு. இந்திய அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய வாக்குச்சீட்டுக்காக கையேந்தி நிற்பதல்ல தமிழ் தேசியம். தோழர் தமிழரசன் எடுத்தாரே, தோழர் தேசிய தலைவர் எடுத்தாரே, அதுதான் தமிழ் தேசியம். சும்மா வாயால வட சொல்றதல்ல தமிழ் தேசியம். அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். இல்ல நீங்க யாரையாவது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு யார் மீதாவது முன்வைக்கிறீங்களா? இப்ப வெறுமனே பேசுறது மாத்திரம் தமிழ் தேசியம்? நிச்சயமாக இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருப்பவர்களை நான் தைரியமா குற்றம் சொல்கிறேன். தயவு செய்து தோழர் ஐயா மணியரசனை தவிர மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், எது தமிழ் தேசியம். நீங்க சொல்றது தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் வைகோ பேசுகின்றார், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருவாமலைவன் பேசுகிறார், மறுபுறத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அது பேரு தமிழ் தேசியம் அல்ல, தமிழர் நலன். தமிழ் தேசியம் வேறு, தமிழர் நலன் வேறு. தமிழன் நலன் என்பது தமிழர்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி பேசுவது. தமிழ் தேசியம் என்பது தமிழ் இனத்தினுடைய தனிப்பட்ட குடியரசு, தன் மக்களுக்கான இலக்கு, தனக்கான ஒரு மொழி, தனக்கான ஒரு இது. இன்னொருத்தங்கிட்ட உட்கார்ந்து நீ தமிழ் தேசிய குடியரசு எப்படி அமைக்க முடியும்? அது வேண்டுமா வேண்டாம் இல்ல, அதை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கடப்பாடுகள் மாற்றப்பட வேண்டும். அதை விட்டுட்டு சும்மா மேடையில உட்கார்ந்து பயணிக்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா? இல்ல, அதுக்கான களம் வேறுன்னு சொல்றேன். அதுக்காக நீங்க தேர்தல் அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு என்றைக்கும் நீங்கள் களத்தை அமைக்க முடியாது. அது எந்த களம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதற்கு இயக்க அரசியல் தான் முக்கியம். நீங்கள் தமிழ் தேசியம் நீங்க சொல்றது மே 17 மாதிரி இயக்கம். கண்டிப்பா அவர்கள் தான் அதற்கான இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். நீங்க இந்திய அரசாங்கத்துடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு அவருடைய ஓட்டு வங்கி சுமப்பவர்கள் எப்படி நீங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை அமைக்க முடியும்? தமிழ் தேசியம் என்பது வேறு. இதை நான் கூட சொல்லல, தோழர் மணியரசன் மிக தெளிவாக சொல்லுகிறார், எது தமிழ் நாங்கள் மட்டுமே தமிழ் தேசியம், மற்ற அனைவரும் தமிழ் தேசியம் அவரே சொல்றார். இப்ப ராஜா சொல்றதை பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வாழக்கூடிய இந்த 2 கட்சிகள் மாத்திரம் தான் நம்பி இருக்க வேண்டும், வேறு எந்த கட்சியை நம்ப முடியாது. அதே நேரத்தில் தமிழ் தேசியம், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்பவற்றை எல்லாம் தாண்டி தமிழர் நலன் மாத்திரம் இதில் கவனம் எடுத்தா போதும் என்று சொல்ல, தமிழர் நலமாவது அங்கு காக்கப்படுதா இந்த 2 கட்சிகள்? இதெல்லாம் வீர ஆவேசமாக இங்கே பேசலாம். கள நிலவரம் ஐயா தான் சொல்கிறார். அப்பொழுது அங்கே தமிழர் நலன் சார்பாக மண் பறி போகிறது, என் மூச்சு காற்று கேவலமாக இருக்கிறது, எனக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு என்று கேட்ட முகிலனை 3 வாரமாக காணவில்லை. அதை எதிர்த்து பலமான எதிர்க்கட்சி ஒரு குரல் எழுப்பவில்லை. இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் என்று பேசுபவர்கள் தமிழ்நாட்டை ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் என்ற வழியில் போனார்கள் என்றால் 2 நாளிலே இவர்களுக்கு எதிராளியே இல்லாமல் செய்துவிடார்கள். அதுதான் இவர்களுடைய ஆசையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் ஒரு கோழி வந்திருக்கிறது. அந்த கோழி முட்டையிடும், அது அடைக்காக்கப்படும். அந்த அடைக்காக்க பிறகு அது கோழி விஷயம் சொல்ற மாதிரி இருக்கு. கோழி என்றீங்க, முட்டை என்றீங்க, அது யாரையாவது குறிப்பிடுறீங்களா? இல்லை, நான் கருத்தியலை சொல்றேன். அந்த கருத்தியலை இப்போ எனக்கு பல கருத்தியல் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்தியல் இப்பொழுதுக்கான இவர்கள் கூட அடைந்தால் திராவிட நாடு, இல்லை சுடுகாடு என்றார்கள். அதற்கப்புறமா ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் தேவையெல்லாம் அப்படியே தான் இருக்கிறது, ஆனால் எங்களால் முடியாது என்று மாற்றி வைத்தது. திராவிட கட்சிகள் வேண்டாம்ன்றீங்களா? திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. இதற்கப்புறமா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். இருக்கக்கூடிய சூழ்நிலையில கள நிலவரத்தை வச்சு சொல்லும், யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம்? நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லலாமா? நான் எப்படி பார்ப்பேன் என்றால், நான் எந்த தொகுதியில் இருக்கிறேனோ அங்கே யார் நிற்கிறார்களோ அவர்களை எடுத்து நான் ஆய்வு செய்வேன். ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் கட்சி பேதம் இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே ஒரு எம்பியாக இருந்தார் என்றால் நான் அதற்கான தரவுகளை அரசாங்கமே கொடுத்திருக்குது. எம்பி லேட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அதிலே நீங்கள் போனீர்கள் என்றால் எவ்வளவு காசு அவர்களுக்கு இந்த எம்பிகளுக்கு ஒதுக்கப்பட்டது, அந்த காசை 5 கோடி ஒரு வருடத்துக்கு, ஒரு எம்பிக்கு 5 வருடம் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 25 கோடி. அதை அவர்கள் என்ன செலவு செய்திருக்கிறார்கள், எவ்வளவு செலவுக்கு எடுத்தார்களா இல்லையா, என்ன பண்ணியிருக்கிறார்கள், அத்தனை தரவுகளும் அங்கே இருக்கிறது. ஆனால் 2016 வரைக்கும் தான் இப்போதைக்கு தரவுகள் இருக்குது. அவர்கள் அப்டேட் செய்வாங்க. அதை நான் பார்ப்பேன். அவர்கள் அடுத்ததாக அவர் என்ன மாதிரியான ஆள், இப்பொழுது திமுகவிலேயே திருச்சி சிவா அவர்கள் அதிகமாக தமிழக நலன் சார்பாக பேசியிருக்கிறார். அப்பொழுது நான் பார்க்கும்போது அவர் கட்சி
இந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் அதை பரவாயில்லை, கட்சி சரியில்லை என்றாலும் செயற்பாடுகள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அழைப்பில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்கள்? என்னோட பேர் வந்து கவி செல்வராஜ், கிளாஸ்கோல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பத்தின ஒரு என்னோட கருத்து, மத்தியில யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு இப்போதைக்கு கணிக்க முடியல. பட் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியான தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பா கைப்பற்றும். 40க்கு 40 கைப்பற்றணும்னு ஆசை. கண்டிப்பா ஆசை என்பது வேறு, என்பது வேறு. உங்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு இடங்களை பிடிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 40க்கு 40. சரி, மிக நன்றி ஐயா உங்களுடைய கருத்து. ஒரே ஒரு இது, தமிழ் தேசியத்தை பத்தி இங்க பேசுறாங்க. அப்புறம் ஒரு தேர்தலையும் மக்களோட வாக்களிக்கிற தன்மை வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில வந்து கல நிலவரம், என்னோட தொகுதி வந்து சிவகங்கை மாவட்டம், என்னோட தொகுதி வந்து சிவகங்கை தொகுதி, காரைக்குடி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதி. இப்ப எங்க தொகுதியில பாத்தீங்கன்னா அந்த நிஷ்படக்கூடிய வேட்பாளர், கட்சி, அங்க நடக்கிற பிரச்சனைகள், கிரவுண்ட் லெவல் பிரச்சனைகள். இப்ப பாமர மக்களுக்கு வந்து யாரும் வெப்சைட் போய் அக்சஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் இது தெரிய மாட்டாங்க. பரவலான ஒரு இன்னைக்கு வந்து நீட் மசோதா வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றி நாங்க வந்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும். எங்க தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு இந்த நீட்டுங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒட்டுமொத்தமா ஒரு சட்டமன்ற தீர்மானம் அனுப்பணும். இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லுது, அந்த சொல்லுது. சோ எங்களுக்கான தேவையை வந்து எங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியல எங்களோட மாநில ஆட்சியை வச்சு. ஆனா இது வந்து இப்ப இலங்கை மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க, தமிழக அரசு வந்து அழுத்தம் கொடுத்து வந்து மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுக்கலன்னு. எங்களுக்கான தேவையை நாங்க அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு பெற முடியல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கையாளாத ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. சோ எங்களுக்கு 2 வேலை. இன்னைக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து எடப்பாடியாரே ஆகட்டணும், மத்தியில இருக்க பிஜேபி ஆகட்டணும், கண்டிப்பா அகற்றுவோம். நன்றி ஐயா உங்களுடைய கருத்தோடு நீங்க இணைந்ததுக்காக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கான விஷயத்தையே பெற்றுக்கொள்ள முடியல, இதுக்குள்ள ஈழத்தமிழர்களுக்கான விவரம் அந்த விடுதலை என்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறைவுன்னு சொல்லி கலந்து பற்றி பேசினாங்க. அதை பற்றி ஒரே ஒரு கருத்து. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பாஜகவுக்கு வாக்களிப்போம், காங்கிரஸுக்கு வாக்களிப்போம்னா வாக்களிக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. எல்லாம் அதிமுகவுக்கு வாக்களிப்போமா, திமுகவுக்கு வாக்களிக்க போகிறோமான்னு தான் பார்த்துட்டு இருந்தாங்க இவ்வளோ ஆண்டுகளாக. அதுதான் நடந்துட்டு இருந்தது. அவங்க வந்து நமக்கு அவசரம் பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம், அவங்க போய் நமக்கு அவசரம் பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. அப்படி தான் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க, பாஜக ஆட்சி அமைச்சாங்க. பாஜக அவசரம் யாரும் நேரடியாக வாக்கு செலுத்துறது கிடையாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து அதிமுக மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் இருக்குது, திமுக மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அவர் நம்ம கார்த்திக் நண்பர் சொன்ன மாதிரி மாற்று யார் வருவாங்கன்ற மக்களிடையே பரவலான ஒரு எழுச்சி இருக்குது. அது மௌன புரட்சியாக வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு இருக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல 2 பெரிய கட்சிகள் அதிமுகவா இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம். இந்த 2ம் மிகப்பெரிய கட்சிகள், மிகப்பெரிய வெற்றியோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய கட்சிகள், தோல்விகளை பார்த்திருக்கக்கூடிய கட்சிகளும் கூட. ஆனால் இந்த கட்சிகளே மெகா கூட்டணிகள் அமைக்கின்றன. நிறைய கட்சிகளை உள்வாங்கித்தான், அதுவும் இப்ப ஏற்கனவே ஹரி சொன்னதை போல சாதிய கட்சிகள்ல இருந்து சின்ன சின்ன கட்சிகள் பலவற்றை உள்வாங்கித்தான் ஒரு கூட்டணி ஒன்று அமைத்து போட்டியிடும். தேர்தலுக்கு அரசியல் களத்துக்கு வந்து ஒரு வருடமாகி சில மாதங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்றுதான் மக்கள் நீதி மையம் பார்க்கப்படும். தனித்து போட்டியிடுகின்ற அளவுக்கு எந்த அளவு தூரம் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்குன்னா, ஏன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து சொல்கிறது வந்து மெகா திருடர்கள், திருட்டு கூட்டணியை வச்சுருக்காங்க. எல்லா ஊழல்வாதிகள், சாதியவாதிகள், மதவாதிகள் எல்லாரும் திருட்டு கூட்டணி வச்சுருக்காங்க. தலைவர் வந்து மிக தெளிவாக சொல்லியார், தமிழகத்தின் மரபணுவை இவர்களால் மாற்ற முடியாது, பாஜகவை இதுக்கு மேலே யாரும் சாடவே முடியாது. அதே மாதிரி பாஜகவை பற்றி சமீபத்திய கருத்தும் சொன்னார், அவங்களுக்கு கட்சி சிம்பலே நோட்டாவே கொடுத்துடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். திமுகவை பற்றி அவர் அழுக்கு பொதி, அந்த பொதியை நாங்கள் சுமக்க விரும்பலை, அவங்கள வை ஷுட் பி கேரி தேர் பேக்கேஜ் அப்படின்வாங்க. அது மாதிரி அவங்க பொதியை நாங்கள் சுமக்க விரும்பலைன்னு. அதனால மக்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான ஓகே, இவங்க ஏதோ புதுசாக சொல்கிறாங்க, எங்கள் விண்ணப்ப படிவங்கள் பாருங்கள், சாதி கிடையாது, மதம் கிடையாது, நீ என்ன சாதின்னு கேட்குறது, நீ என்ன மதத்தை சேர்ந்தவன்னு கேட்குறது கிடையாது, அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி வந்து உட்காந்து நேர்காணலில் வந்து நீங்கள் உங்கள் பின்புலம் என்ன, எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கும் இடம் கிடையாது. நீங்கள் என்ன சாதியிலேருந்து வரீங்க, இதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க.
நாங்கள் மாற்று அரசியல் பண்ணுறோம். இது வந்து கடினமான போல ஒரு மாற்று கடினமான ஒன்று. அரசியலுக்கான ஒரு இடமாக இந்த மக்கள் நீதி மையம் பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியும் இதே போல தான் வந்தது. நாங்கள் 234 தொகுதிகளிலையும் தாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றெல்லாம் போட்டியிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது கடந்த காலங்களில் எந்தளவு தூரம் இருந்தது. தமிழ் தேசியம் என்பது இப்போது எந்தளவு தூரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது செல்வாக்கு செலுத்துகிறது. ஏற்கனவே ராஜா சொன்னதை போல தமிழர் நலன் என்பது தமிழர்களுக்காக கிடைத்துக் கொண்டிருக்கிறதா என்பது சார்ந்தெல்லாம் பேசிக்கொள்ள போகிறோம். அழைப்புகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. பல அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அழைப்புகளை உள்வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஒரு இடைவெளியை தொடர்ந்து சந்திப்போம். செய்திகளுக்கு அப்பால் தொடரும். செய்திகளுக்கு அப்பால் மீளவும் சந்திக்கின்றோம். இடைவெளியை தொடர்ந்து சந்தித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய தற்கால அரசியல் நிலைமை தொடர்பிலும் கூட்டணி அரசியல், தேர்தல், மக்களவைத் தேர்தல் தொடர்பான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களோடு ஹரிஷ், அதே போல கண்ணன் சுவாமி, அதே நேரத்தில் எங்களோடு கார்த்திக், ராஜா இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். தொடர்ந்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக அதே நேரத்தில் அவர்களுடைய கருத்துக்களை தரக்கூடியவர்களாக இங்கே இருக்கிறார்கள். அழைப்பில் வந்திருக்கக்கூடியவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்கள்? நான் அரோல ஆனந்தி கதைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. திமுக மெம்பராக அவரோட கதைக்கலாமோ? அவருக்கு நான் அவரை கதைக்கல. நான் குயிக்கா 2 கேள்வி 2 ஒப்ஜெக்ஷனை சொல்லி போட்டு விடுறேன். சொல்லுங்க ஐயா. முதலாவது வந்து உலகத்தில் பெரிய டெமோக்ரஸி யுனைடெட் கிங்டம். இந்த யுனைடெட் கிங்டத்தை முதல் நிலையில் 3 எம்பிமார் தான் இன்றைக்கு ஆட்டி படைக்கிறாங்க. அதே மாதிரி 2009 இவங்க திமுகவில் 3 மினிஸ்டர்ஸ், எத்தனை எம்பிமார் இருந்தவங்க. ஸோ அவள பேரும் நச்சிருந்தா நிப்பாட்டி இருக்கலாம். முதலாவது. 2வது, ஐயா கருணாநிதி உண்ணாவிரதம் இருந்தவர். அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாத ஆக்களே இல்லை. 3வது, தேசியத்தை பற்றி இவர் கதைக்கிறார். தேசியம் என்றா என்ன? யாழ்ப்பாண தமிழனுக்கு மட்டுமில்லை, உலக தமிழனுக்கு. அப்ப தேசியத்துக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டு. வாழ்வாதாரம் வயிற்றுல மட்டுமில்லை, எம்பி ஸ்டொமக்கோட இருந்ததுதான் காந்தி. காந்தி சவுத் ஆப்பிரிக்கால இறுதி படிச்சுட்டு அவர் உழைச்சி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். வாழ்வாதாரத்துக்காண்டி இல்லை. தமிழன் ஒரு நியாயமான கோரிக்கை தான் கேட்கிறார். உலக தமிழனுக்கு என்ன வேணுமென்று. மிக நன்றி ஐயா. உங்களுடைய இந்த ஆதங்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தி இருந்தீங்கள். நன்றி. உங்களுடைய கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதற்காக. அடுத்ததாக அழைப்பில் இருக்கக்கூடியவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? என் பேர் ஸ்டாலின். ஸ்டாலின் சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஸ்டாலின் பேசுறேன் நானு. வணக்கம். உங்களுடைய இதுல சில கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக சொல்லுங்க ஸ்டாலின். எனக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்கணும், உங்களால முடிஞ்சா. இல்ல, இது பல பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தளம். உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க, பார்க்கலாம். சொல்லுங்க. சரி, ரைட், ஓகே. என்ன விஷயம்னா வந்து நான் வந்து சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ன்றது நான் வந்து நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து நீங்க சொன்னீங்க வந்து திமுக வந்து தோல்வி அடைஞ்சிச்சு, இனிமேட்டு வந்து காணாத தோல்வி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கு ஒரு விஷயத்துக்காக வந்து நான் சில விஷயங்கள் வந்து பின்னாடி போகணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து 67 வந்து திமுக ஆட்சிக்கு வருது, சரிங்களா? அப்புறம் வந்து 71 கலைஞர் கருணாநிதி ஆட்சி எடுக்கிறாரு, சரிங்களா? அப்புறம் 76 வந்து ஆட்சி கலையுது. ஸோ 77 வந்து எம்ஜிஆர் வராரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 15 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷம், சரிங்களா? ஒரு டிக்கெட் தாண்டி 89 வந்து ஆட்சி கலையுது. 91 ஆட்சிக்கு வராரு. அப்புறம் 90, அதுக்கப்புறம் 96, 2011 மீண்டும் ஈழ பிரச்சனைகள் அவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் 2016 மீண்டும் பலமான எதிர்கட்சி. இந்தியாவில இப்படி ஒரு 89 சீட்டுகள் வாங்கி எதிர்கட்சியா இருந்தது வந்து திமுகன்னு தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா வந்து திமுக வந்து மீண்டும் ஆட்சி பிடிக்கும். அது வந்து 40 வந்து அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனக்கு. அதுல உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றி ஐயா. வேறு ஏதாவது விஷயம்? இன்னொரு விஷயம் பேசலாமா? சொல்ல அவ்வளவுதானுங்களா? இன்னொன்று வந்து ஒரு தோழர் சொன்னார் வந்து பிஜேபி. ஸ்டாலின் இருக்கிறீங்களா? ஸ்டாலினுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். அடுத்ததாக அழைப்பில் இருக்கக்கூடியவரை மன்னித்துக் கொள்ளலாம். வணக்கம். நான்
கதைக்கிறேன். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? சுவிஸ்லேருந்து ஜெரோம். ஜெரோன், சொல்லுங்க. நான் சொன்னால் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் ஒரு அடைகொண்டால வந்து தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை வந்து இந்தியாவின் சூழ்நிலைகளை வந்து நாங்கள் இதில் கதைக்க வேண்டியிருக்கிறேன்னு சொன்னால் கேட்குதா? நான் கதைக்கிறது கேட்குது, சொல்லுங்க ஐயா. சொன்னால் இந்தியாவின் தற்சமயம் இருக்கிற தற்சமயம் நீண்ட கால சூழ்நிலையை பொறுத்தவரை வந்து இந்தியாவின் நிலைப்பாடு சொன்னால் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு தொடர்ச்சியான நிலைப்பாடு தான் இந்தியா முன்வைக்கொண்டிருக்கிறேன் சொன்னால் பாப்பனிய சமூகமாக இருக்கட்டும் அல்லது போனால் இந்தியாவின் கொள்ள வகுப்பாளராக இருக்கட்டும் அவைகள் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற இந்த தமிழ் மக்கள் இரண்டும் தொடர்ச்சியாக இணையமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அல்லது போனால் இந்தியாவுக்கு ஒரு ஒரு அலட்டத்தை கொடுக்குமென்ற ஒரு கொள்கையை வந்து இந்த பாப்பனார் சமூகம் இந்த கொள்கை வந்து இது ஒரு தேவையில்லாத கொள்கை. ஆனால் இந்த கொள்கையை வந்து நீண்ட காலமாக வச்சு கொண்டிருக்கிறபடியாக தான் இந்த வரையும் வந்து தமிழ் மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு துரத்தப்படுகிற ஒரு சமூகமாக வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் ஜெயலலிதா வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நாளா இல்லாவிட்டாலும் கூட கடைசி காலத்தில் வந்து அவள் வந்து தீர்மானங்களை வந்து சட்டத்தை நிறைவேற்றியிருந்த அதாவது போர்க்குற்றங்கள்ல இருந்து தமிழ் மக்களுக்கான தீர்வுல இருந்து சில கொள்கைகளை வந்து சட்ட அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா வந்து இன்றைக்கு அதுல இருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கு மறைஞ்சு போட்டான். அதன்படியால வந்து இந்தியாவை பொறுத்தவரை வந்து தமிழ் மக்களுடைய இந்த கொள்கையும் வந்து அதாவது நாங்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறோம். அதாவது இலங்கைக்கு பக்கத்துல தமிழ்நாடு இந்த ரெண்டையும் இணைய விடாத ஒரு கொள்கையை இந்த பாப்பனார் சமூகமும் இந்த கொள்கைப்பாளரும் தொடர்ச்சியாக வச்சு கொண்டிருக்கிறபடியால தமிழர் தொடர்ச்சியாக ஒரு துரத்தப்படுற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியால இந்தியாவில் இருக்கிற சிறிய கட்சிகள் கூடி இதை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குள்ள தான் அவை நிற்கிறோம் என்று கூறிக்கொண்டு நன்றி. உங்களுடைய இந்த கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக நன்றி. கார்த்திக், உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று குறிப்பாக வரராஜா, உங்கள்கிட்ட என்ன கேள்வின்னு சொன்னால் இந்த பிஜேபி ஏடிஎம்கே அதே போல் பாமக தேமுதிகவினுடைய கூட்டணி இருக்கிறது. இப்போ நகைச்சுவைக்கு சொல்வார்கள், நோட்டாவை விட அதிக குறைந்தளவு வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டணி இப்போ மெகா கூட்டணி என்கிற ஒரு பிம்பத்துக்குள்ளே வந்திருக்கிறது. தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக உடைஞ்சு பல பிரிவுகளாக உடைஞ்சு போயிருக்கு. மறுபுறத்தில் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு பக்கம் அவர்களுக்கு எதிரான நிலையும் இருக்கிறது, மறுபக்கத்தில் டிஜிட்டல் இந்தியா போன்ற விஷயங்கள் என்று அவர்களே சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டு சில இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். பாமக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாமக அதிமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுகவை எதிர்க்கிறது தான் அவர்களுக்கு வேலையாக. ஆனால் பிறகு இப்போ அதே கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கிறேன். மறுபுறத்தில் தேமுதிக தொடர்பில் விஜயகாந்தனுடைய சிகிச்சைக்கு பிறகு அவர் வந்திருந்தார். ஆனால் பேச்சுக்கள் பல இடங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மறுக்கவும் படுகிறது. இது நடக்கல, நல விசாரிப்புக்காகத்தான் நடந்ததுன்னா இறுதி வரைக்கும் ஒரு இழுபறி நிலை. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேமலதாவினுடைய அண்மைய ஊடக சந்திப்பு ஒருமையில் ஊடகவியலாளர்கள் விஜயகாந்த் கடந்த காலங்களில் விழித்திருந்தார்கள். இப்போது அது அவருடைய இயலா கொடுமையா அல்லது என்னத்துக்காக அவர் அப்படி விழித்தார் என்பது கூட கடுமையான ஒரு சூசைட் அட்டாக் என்பதை போலத்தான் அது பார்க்கப்படுகிறது தேமுதிகவை பொறுத்தவரைக்கும். அப்போ இந்த கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தமிழ்நாட்டில் அல்லது மக்களவை தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாதிரி இருக்குமா இந்த கூட்டணி? எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு தோக்க போகிற ஒரு கூட்டணியாக தான் இருக்கும். ஆனாலும் அவர்களுடைய இதை தெளிவாக சொல்லணும் என்றால் இந்த தேர்தல் அவர்களுடைய முக்கியத்துவம் கிடையாது. அவர்களுக்கு என்ன என்றால் அந்த 18 தொகுதிகளிலே இடைத்தேர்தலும் வருது. அந்த தொகுதிகளிலே இவர்கள் வாக்கு சேகரிக்க உள்ளே போகும்பொழுது பாஜக வந்தாலுமே அவர்களை ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நோட்டுக்கு கீழே தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதிமுக உள்ளே போகும்பொழுது உங்களுடைய தலைவியை மர்மமான முறையிலே வந்து நீங்கள் பறி கொடுத்துட்டீங்க. ஆனால் அதை விட மர்மமாக அவர் எதிர்த்த அத்தனை விஷயத்திலையும் நீங்கள் வந்து மாற்றி கையெழுத்திட்டு இருக்கிறீர்கள். உதய் மின் திட்டம் ஆகட்டும், நீட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், இந்த சாலை 8 வழி சாலை ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஜெயலலிதா கடைசியாக அவர் முன்னாடி எப்படி இருந்தார்ல, கடைசியாக தமிழகத்தின் நலன் அவருடைய கட்சி நலனாக கூட இருக்கலாம், அவர் சிலரை எதிர்த்து வந்தார். அத்தனையிலையும் மாற்றி கையெழுத்திட்டது இதற்கு அவருக்கு அப்புறமாக வந்த
அரசாங்கம், அவருடைய அரசாங்கம் என்று இப்போ சொல்லுவாங்க. நீங்களே சொன்னீங்க உண்டு 18 தொகுதிகளில் மீள ஒரு தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் நினைக்கிறேன் மொத்தமாக 21க்கு வர வேண்டும். 3ஐ வந்து தள்ளி வைப்பதாக அறியக்கூடியதாக மற்ற அந்த 3ஐ தள்ளி வைப்பது என்பது கூட சில வேளைகளில் ஒரு பக்க சார்பாக தேர்தல் ஆணையம் நடப்பதை போல உங்களுக்கு தோன்றுகின்றது. அந்த 3 எதுக்காக தள்ளி வைக்கிறார்கள் இவர்கள்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு திமுக அத்தனை இடங்களையும் ஜெயிச்சிடறாலும் வச்சிடும் அந்த 18லையும். அப்பொழுது மற்ற கட்சிகளோடு சேர்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 97 கிட்ட வரும். 97 கிட்ட வரும்பொழுது 97 அவர்கள் மற்ற கட்சியோடு, அதற்கப்புறமா இது ஜெயிச்ச திமுகவும் ஆதரவு கொடுத்து தினகரன் முக்கியமான புள்ளியில் அங்கே நிற்பார். அவர் சேர்ந்தார் என்றால் 115 கிட்ட வரும். அப்படி பார்த்தால் தேர்தல் ஆணையகம் ஒரு பக்க சார்பாக நடக்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்பவுமே அப்படியே பார்க்குறீங்க ஹரிஷ்? ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இது வாத பிரதிவாதம் மாதிரி தான் இது. ஏன்னா அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா 3 சட்டமன்ற தொகுதிகளில் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த பார்வையில் அவங்க தேர்தல் ஆணையத்தின் பார்வையின்படி பார்த்தா அது சரிதான். ஆனால் அந்த 3க்கும் தேர்தல் நடத்தினால் அதனால் பெரும்பான்மை அடைந்து திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் அதில் இருக்குது. அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு 2 கோணமும் இருக்குது. அழைப்பில் இருப்பவர்கள் இணைந்து கொண்டு நாங்கள் மற்ற விடங்களில் பேசலாம். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்க? வணக்கம். திருப்பியும் இணைப்புல சேர்த்ததுக்கு நன்றிகள். வணக்கம். யார் பேசுறீங்க? ஸ்டாலின் பேசுறேன் நானு. ஸ்டாலின் சொல்லுங்க. ஸ்டாலின் அதான் நான் வந்து அந்த இதோட விட்டுட்டேன் நானு. இன்னொன்று சில விஷயங்களை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் திருப்பியும் வந்து நான் கால்ல வந்து ஜாயின் பண்ணேன் நானு. சொல்லுங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம தோழர் ஒருத்தர் சொன்னார் வந்து பாஜக அரசு வந்து திமுக தான் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னாரு. அந்த விஷயத்துக்கு என்னன்னா வந்து அந்த காலகட்டத்துல வந்து நரசிம்ம ராவ் வந்து அப்பொழுது வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து சில அரசியல் வேலைகள் செய்யும் போது வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவாக இருந்தது தான் நரசிம்ம ராவ். அதனாலதான் மீண்டும் வந்து திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சது. இதுதான் வந்து வரலாறு. ஒண்ணு அந்த காலத்துல வந்து பாஜகவோட கூட்டணி வச்சாலுமே இன்னைக்கு அதாவது வந்து 2016க்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா வந்து மறைந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பேயாட்டம் ஆடுற பாஜக அன்னைக்கு வந்து அது மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து நடக்கல. அன்னைக்கு ஹெச் ராஜா யாருன்னு தெரியாது. தமிழிசை சவுந்தரராஜன் யாருன்றது தெரியாது யாருக்கு. 2 பெரிய முக்கியமான தலைவர்களுடைய மறைவுதான் இவர்கள் இங்க கால் ஊன்றதுக்கு ஒரு காரணம் என்று நீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுல யாருக்கு எந்த மாற்று ஸ்டாலின், நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் நெருங்குகிறோம். எனவே மற்றவர்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, நீங்க உங்களுடைய கருத்தோடு இணைந்து கொண்டதுக்காக நன்றி. ராஜா, இப்ப இவர் பல விடயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி ஒன்று எனக்கு உதித்திருந்தது தேமுதிக தொடர்பாக. 2 இந்த பெரிய ஆளுமைகளுடைய வெற்றிடத்துக்குள்ளதான் கமல்ஹாசன் வந்தார், ரஜினி வர துடிக்கிறார், பாஜக கூட அதைத்தான் பாவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஒன்று நினைக்கின்றது என்கின்ற பல கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில விஜயகாந்த் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கைக்குள்ளேயே சட்டமன்றத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் இன்றும் சிலாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற ஒரு அந்தஸ்தும் ஒன்று கிடைத்திருந்தது. 2 திமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் நடுவுக்குள்ள இவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்திருந்தார்கள். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தலில் வந்து அவர்கள் செல்லா காசு போல பாவிக்கப்படுகிறார்கள் என்கிற விமர்சனம் ஒரு பக்கம் முன்வைக்கப்படும். ஆனால் மறுபுறத்தில் விஜயகாந்தனுடைய மகனே சொல்லியிருந்தார், எங்களுடைய வீட்டு முற்றத்தில் தான் வந்து எல்லாரும் நிற்கணும்னு சொல்லி. தேமுதிகவுக்கான வாக்கு வங்கி என்பது இருக்கிறதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக அங்கு பேசினாரோ அதுக்கப்புறம் அவருடைய வாக்கு வங்கி குறைந்ததை போல தெரிகிறது. அப்படியே இருக்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து 2 விடயங்களை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ தோழர்கள் நிறைய பேர் இப்போ கால் பண்ணி பேசும்போது வந்து இது முக்கியமாக ஈழத்தமிழர்கள் அதிகமாக பார்க்குற ஒரு தொலைக்காட்சின்றதுனால ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். என்னென்னா இப்போது அது ஈழத்தமிழர்கிட்ட பொதுவாகவே ஒரு ஆதங்கம் இருக்குது. இந்த திமுக திருப்பவும் போய் காங்கிரஸோடையே கூடி போச்சு, இந்த காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழை கொன்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா காங்கிரஸ் ஒரு கொலைகார கட்சின்றதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. ஆனால் பிஜேபி கொலைகார கட்சி என்ற உண்மையை ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களையே அழிக்கிற ஒரு சித்தாந்தம் கொண்டது பிஜேபி, இந்த டெம்பரவரி சித்தாந்தம் கொண்டது காங்கிரஸ். இது 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தாந்தமே பிஜேபி. நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், ஈழத்தமிழர்கள் வாய்ப்பு கிடைத்தால் காங்கிரஸை மாற்றிவிட முடியும். பிஜேபியை என்ன செய்தாலும் மாற்றிவிட முடியாது. இந்த தெளிவான சிந்தனை ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமாக தேவை. 1.
ரெண்டாவது, அன்றைக்கு 2009 நடந்த நிகழ்வுகளை பேசணும்னா அது நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக அதை பேச வேண்டியது இருக்கும். இப்போ அதுக்கிட்ட நான் போகல. இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை. இப்போதைக்கு இந்த மாநில ஆட்சியும் நகர்த்தியாக வேண்டிய பிரச்சனை. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவையும் துணை தெரிய வேண்டிய ஒரு சூழலில் வேற வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலையில் தான் காங்கிரஸையும் திமுகவையும் யோசிக்கக்கூடிய நிலைமையில் வேற யாரும் ஆப்ஷன் கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆப்ஷன் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நல்ல சித்தாந்தத்தோடு வர வேண்டும். வந்தால் நானும் இணைய தயாராக இருக்கிறேன். அதில் ரொம்ப பற்றுதல் கொண்டு. ஆனால் இப்போது இருக்கிற கள நிலவரம் 2 ஆப்ஷன் தான். இது வந்து பேசலாம், தெரியும், எனக்கு தெரியும், தொலைக்காட்சி பார்க்குற எல்லாருக்குமே என்ன தெரியும். திமுக இல்ல இல்ல இருங்க 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 இல்ல 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 இதுதான் உண்மை. இல்ல நீங்க சொல்றது அது ஒண்டி நடந்துருமா? இல்ல இல்ல அதை நீங்க எப்படி அது இல்ல அவங்க அவங்க இல்ல இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, மாற்றமே வரக்கூடாது, ஊழல் கட்சி இந்த இருங்க பேசி முடிச்சிட்டேன். எங்களுக்கு வந்து அதிமுக ஊழல் கட்சியா இருந்தா பரவாயில்ல, திமுக கொள்ளடிக்கிற கட்சியா இருந்தா பரவாயில்ல, இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து எங்களை அழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற சித்தாந்தம் கொண்டவங்க தான் தமிழ் தேசியம் பேசுறவங்க. நாங்க என்ன சொல்றோம், ஈழத்தமிழர் பத்தி நான் ஒரே சொல்றேன். 85 ஈழத்தமிழர்கள் நடந்த அந்த இனப்படுகொலை நடந்த சமயத்தில் அதை பற்றி பரவலான கருத்துக்கள் தமிழகத்தில் இல்லை. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. 83 அப்படி மெதுவாக வரும்போது 85 ஈழத்தமிழர்களுக்கோசரம் ஊர்வலம் நடத்தினார் தலைவர் கமல். அப்பயே சென்னையில் ஊர்வலம் நடத்தி இலங்கை ஐ கமிஷன் தூதரகத்தில் போய் மனு கொடுத்தோம், இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அரசியலில் அந்நிலேருந்தே இருந்துட்டு தான் இருக்கார். அது ஒரு கருத்து ஈழத்தமிழர் பற்றி. ஸோ இவருடைய நிலைப்பாடு தெளிவான நிலைப்பாடு, திராவிடம் தமிழர் சார்ந்த நிலைப்பாடு தான் தலைவர் கமலோட நிலைப்பாடு, மக்கள் நீதி மைய கட்சியோட. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவாக இருக்கலாம், கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், இந்த 2 பேரும் இருக்கைக்குள்ள அடக்கி வாசிச்சோம் இல்லையே. அப்போ 85 வந்தார், எம்ஜிஆரே இருந்தார். ஜெயலலிதா கருணாநிதியோட அவர் பெரிய தலைவர். அவர் இருக்கும்போதே அவர் வந்து ஊர்வலம் நடத்தி இலங்கை தமிழருக்கு ஆதரவாக செய்தார். ஜெயலலிதாவுக்கு எதிர்க்க அவர் 2001 சொன்னார், துப்பாக்கி ஏந்தி கொண்டு ஒருவன் அரசியலை திருத்த அப்படின்னு சொல்லி அறிக்கை வைத்தார். ஆளவந்தான் படத்துக்கு அவங்க டிக்கெட் விலையை வந்து ஏற்றுறதுக்கு அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம் கொடுக்கல. அது பாதிப்புக்கு உள்ளானாங்க. அப்போ அதனால ஒரு தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு தான் இருக்கார். 88 மெரினாவில் தன்னுடைய ஒரு படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே நாட்டை விட்டு ஓடி போகும். இல்ல அப்படி சொல்லவே இல்லை. நீங்க அந்த இதை திரும்பி பாருங்க, அவர் என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. நான் இங்க வந்து இந்த மாதிரி மதசார்பு என்ன சொன்னார் அவர்? நாட்டை விட்டு இதுக்கோசரம் படம் ரிலீஸ் பண்ண முடியல அதனால போவேன்னு சொல்லவே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால நான் அடுத்த மாநிலத்துக்கோ இல்லாடி வேற நாட்டுக்கோ நான் எங்க மதசார்பு அந்த தன்மை இருக்கோ அங்கதான் போவேன்னு தான் சொன்னீங்க. இதே மாதிரி ஒரு சூழல் வந்தால் நாளைக்கு முதலமைச்சரா வந்தா அப்புறம் விட்டுட்டு போயிடுங்க. முதலமைச்சர் வந்து அவர் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவார். மாறுதல் வரும். அதை நீங்க வந்து ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்து மக்களுக்கு வரணும். அதுக்கு தான் நாங்க இப்ப முயற்சி செஞ்சுட்டு. குழப்பம் எனக்கு மட்டும் குழப்பம் இருக்கா, மற்றவங்களுக்கும் இருக்கான்னு தெரியல இவங்க சொல்றதுலயே. இப்போ ஒரு ரொம்ப தெளிவாக என்ன சொன்னார்னா, அதிமுக இல்லை திமுக இப்படி பேசுகிறவர்கள் தமிழ் தேசியம்னாரு. இதுலேயும் அவர்களுக்கு குழப்பம் இருக்குது. அதிமுக திமுகன்னு பேசுகிறவங்க திராவிட சித்தாந்தத்தை வைத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் அது கூட வாய் தவறி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைத்தேன். ஆனால் அதுக்கப்புறமா அவர் சொன்னார், எங்கள் தலைவர் திராவிடத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்னு சொன்னார். எனக்கு நிஜமாகவே புரியல. ஏன்னா எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சது. அவர் பிரச்சனை வந்தால் எதிர்த்து நிற்க முயன்றார். ஆனா பிரச்சனைகள் அதிகமான பொழுது அவர் வந்து நாட்டை விட்டு திரும்ப போய் பிரச்சாரமா பண்ணக்கூடாது. இல்ல அவர் சொன்னது நீங்க போய் பாருங்க. இல்ல அவர் பாருங்க அந்த காணொலி. ஏன்னா இவங்க மீடியா வந்து மறுபடியும் அதை போட்டு மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க அவர் என்ன சொன்னார். இல்ல எந்த ஜெயலலிதா, எந்த பிரஸ்ஸையும் பார்க்காத ஜெயலலிதா 1/2 மணி நேரம் வந்து திரு கமலஹாசன் சொல்லி அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அவர் வந்து அப்ப அல்ல, அவர் அரசியலா இல்ல. அவர் எனக்கு இருந்தாலும் ஒரு கேள்வி அவர் புரியல. அப்படி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா பெருவாரியான மக்களுக்கு புரிந்தது அதுதான். அது யாருடைய பிரச்சனைன்னு நம்ம அப்புறம் முடிவு பண்ணலாம். இன்னொரு கேள்வி இருக்கு.
கருப்புக்குள் தான் காவி, காவிக்குள் தான் கருப்புன்னு அப்படின்னா என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னா? அவருக்கு ஒரு ஸ்லேடையாக அவர் சொன்னது என்ன இல்லை அவர் வந்து திராவிடம், நீங்கள் முதல்ல ஒரு கருத்து ஒன்று சொன்னீங்க, திராவிடம் அவர் சொல்கிற அவர் நானும் திராவிடம் தான். இல்லை திராவிட சித்தாந்தத்தோடு தான் இருக்கிறார். திராவிடம் தமிழ், நான் தமிழ் தேசியம்னு சொல்லலை, தமிழர்னால அதை முன்னெடுத்து கொண்டு செயல்படக்கூடிய கட்சி தான் மக்கள் நீதி மையம். அதை தான் அவர் வலியுறுத்திகிட்டே இருக்கார். அதனால தான் அவர் சொன்னார் பாஜக வந்து எங்கள் மரபணுவை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறார். அது அது திராவிட அரசியல் தான் அவர் பேசுகிறார். ஆனால் இவங்க இப்போ சொன்ன இந்த 50 வருடம் 100 வருட திராவிடத்தை பற்றி பேசவே இல்லை. சரி, புது திராவிடம், புது திராவிடம், பழைய திராவிடம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த திராவிடம். சிரிக்காதீங்க, நீங்கள் பாருங்க, பின்னோக்கி பாருங்க. நீங்கள் நீதி கட்சி ஆரம்பிச்சது தான் திராவிடம் நினைக்காதீங்க, அதுக்கு முன்னாடியே இருந்தது திராவிடம். ஹரிஷ், இந்த 7 பேர் விடுதலை என்பது நீங்களும் கேட்டுறாதீங்க, எந்த 7 பேர் என்று ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அந்த 7 பேருடைய விடுதலை என்பது இப்போ சாத்தியமாகும், இன்றைக்கு சாத்தியமாகும், நாளைக்கு சாத்தியமாகும் என்று ஒரு நீண்ட இழுத்தடிப்பு நடந்து கொண்டே இருக்கு. திமுக என்ன நிலைப்பாட்டு எடுக்கும்? திமுக ஆட்சிக்கு வருகின்றது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகின்றது வந்தால் என்ன நிலைப்பாட்டு எடுக்கும் திமுக? இதில் வந்து திமுக என்ன எடுக்குங்கிற நிலைமை அந்த கேள்வியெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ வந்து ஆளுநர் வந்து என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். இப்போ ஆளுநர் கையெழுத்து போட்டால் ரிலீஸ் ஆகிடுவான். திமுக என்ன எடுக்கும்னு நான் கேட்குறேன். இப்போ திமுக இதில் என்ன நிலைப்பாட்டு எடுக்கலாம்? இப்போ ஒரு இழுத்தடிப்பு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது, அழுத்தம் கொடுக்கப்படலாம், நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வரலாம், அதற்கு முன்னர் விடுவிக்கப்படலாம், விடுவிக்கப்படாமல் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம். அப்படி இதே நிலைப்பாடு ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் திமுக என்ன செய்யும்? கண்டிப்பாக 7 விடுதலையை வந்து உறுதிப்படுத்தும். சரி, எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அழைப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முறை மன்னித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். உறவாக வந்திருக்கக்கூடியவர், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? குழந்தைராஜ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. கேள்வி யாருக்கிட்ட கேட்கலாம்? நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இது நான் பொதுவா ஒரு கேள்வி வைக்கிறேன். சரி. இங்க இந்தியால வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்துட்டு இருக்கு. பொதுவா இந்த மத்திய அரசாங்க கையில வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பொம்மை தானே, யார் வந்தாலும். இது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இல்ல பாமக வந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்து இந்தியத்தை தாண்டி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தமிழ்நாடு அரசியல், இந்திய அரசியல் கட்டமைப்புல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு அடிமை என்பது உண்மைதானே? நன்றி. உங்களுடைய இந்த கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கிறீங்க. ராஜா, உங்கள்கிட்ட வரலாம் என்று சொல்லிருக்கிறேன். அந்த கேள்வியோடு தமிழ்நாட்டில் யார் வந்தாலுமே மத்திக்கு ஆடத்தான் வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்து. நான் எப்பயுமே வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் பேசுறதில்ல. என்னை பொறுத்த என் மனசாட்சிக்கு எது வந்து சரிபடுமோ அதை தான் நான் பேசுகிறேன். அப்போ இருந்து அதை தான் பேசுவேன். ஏன்னா இப்போ நம்ம என்னதான் வந்து கள நிலவரம் என்ன, இந்த 2ல் எதை சூஸ் பண்ணுறது, இதில் எது பெஸ்ட்? ஏன்னா எல்லாமே திருடர்கள், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மற்ற திருடர்கள் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அதில் ஒன்றும் இது திருடராக இருக்குன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம், அதை தான் நான் இல்லை. எந்த திருடரில் இல்லை இருக்க எந்த திருடரில் குறைந்த திருடர் அல்லது சமூக நீதிக்கு கொஞ்சம் இப்படித்தான் அளவுகோல் பார்க்க முடியுமே தவிர இது வந்தால் தேனாரும் பாலாரும் மூடும் என்று யாராலும் சொல்ல முடியும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்களே, நாங்கள் இந்த ஊழலை, இந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் இல்லாமல் செய்கிறோம். இல்லை வரட்டும், அது வந்து அதாவது நான் அதுதான் திரும்ப சொன்னேன். நடப்பதற்கு இல்லை நாங்கள் ஏற்றுக்கவில்லை. ஒரு சித்தாந்தம் என்பது அது மிகப்பெரிய வலிகளோடும் வியர்வைகளோடும் இரத்த கலரிகளோடும் பல போராட்டங்களுக்கு பின்னால் வர வேண்டியது. இன்றைக்கு இருக்கிற இயக்கங்கள்லாம் சும்மா நான் வந்துட்டேன் நான் 4 பேரை கூட்டு வச்சு பேசுறேன்லாம் வர முடியாது. அது பல தமிழ்நாட்டு தமிழன் சாதாரணமான சிந்திப்பவன் அல்ல. நீங்க சொல்றத பார்த்தா புதுசா ஒரு கட்சி வரவே கூடாது. இல்ல வரக்கூடாது இல்ல. உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய கடப்பாடு இந்த மண்ணிற்கு கொடுக்கணும். உங்களுடைய ரத்தத்தை பதிவு செய்யணும். என்ன செய்யறாங்க? தேமுதிகவை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். புது ஒரு கட்சி வந்தது, எதிர்கட்சி வரைக்கும் ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பிட்ட சாதி இப்ப என்னாச்சு, ஒரு புதிய திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அந்த மாற்று இன்று வரை இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல, மாற்றம் இல்லை என்றால் வந்துதானே ஆகணும். அதுதானே நியாயம். இதுக்காக நீங்க உங்க வீட்டை வந்து ஒருத்தர் வந்து பாதி வீட்டை கொள்ளடிக்கிறான், இன்னொருத்தர் இந்த பாதி வீட்டை கொள்ளடிக்கிறான். நீங்க வந்து 2 பேருமே திருடர்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? எதிர்த்து போராடுவீங்களா? போராடுவதில் தான் நியாயம் இருக்கிறது. அங்கதான் நாங்க நிக்கிறோம், மக்கள் நிக்கிறோம். என்ன சொல்றோம்னா,
இவன் பெரிய திருடன் அவன் பெரிய திருடன் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை. திருடன் அடி, அவ்வளோதான் நாங்கள் நிற்கிறோமே தவிர அடிப்பியா அவனுக்கு உடம்பு பெருசாக இருக்குது அவனை நீ அடிச்சிடுவியா அதெல்லாம் கிடையாது. என் வீட்டு உள்ளே வந்திருக்கான் இப்போவாது எழுந்து அடிக்கிறமேன்னு சந்தோஷம் தான் படணுமே தவிர அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதிலும் சொல்லிட்டோம். அதில் தமிழகம் மாதிரியே தான் மேற்கு வங்காளமும். அப்பொழுது பங்களாதேஷிலே வந்து பிரச்சனை வந்த பொழுது அந்த மாநிலத்து முதல்வர் என்ன சொன்னார், நீங்கள் உங்களுடைய ராணுவத்தை அனுப்புகிறீர்களா இல்லை எங்களுடைய காவல்துறையை அனுப்புவான்னு கேட்டார் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் சொன்னதை போல இது தொடர்ந்து நிறைய விடயங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பல விடயங்கள் பேச எத்தனைத்திருந்தோம், சில விடயங்களை பேசியிருக்கிறோம், இன்னும் சில பேசப்படாமலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கேள்விகள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கேள்விகள் அரசியல்வாதிகளையும் சரி மக்கள் செயற்பாட்டாளர்களையும் சரி அல்லது இதே போல மக்களிடமிருந்தும் சரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கான களத்தை செய்திகளுக்கு அப்பால் எப்போதும் தந்து கொண்டே இருக்கும். உங்கள் கேள்விகளுக்கான விடைகள் வரும் வரைக்கும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். விடைகள் திறக்கட்டும். மீண்டும் இன்னும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் தமிழக அரசியல் முதல் பொள்ளாச்சியினுடைய பாலியல் துஷ்பிரயோகம் வரை பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு செய்திகளுக்கு பால் நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கிறோம்.